வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மின் கட்டண உயர்வு நிர்வாக தவறா அல்லது நிர்பந்தமா என்ற தலைப்பில் இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். விவாதத்திற்கான காரணம் 15% மின் கட்டணத்தை உயர்த்தி அறிவித்திருக்கிறது நிர்வாக ஒழுங்குமுறை வாரியத்துடைய பரிந்துரையின் அடிப்படையில் மின்சார வாரியம். இதற்கான காரண காரியங்களை விளக்கி தமிழக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு விரிவான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். 1 முதல் 500 யூனிட் வரை 500 அலகுகள் வரை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு எந்த மின் உயர்வும் இருக்காது. அந்த கட்டணம் மின் உயர்வு எவ்வளவு இருக்கிறதோ அதை தமிழக அரசே மானியமாக செலுத்திவிடும். அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது என்று அவர் சொல்ல, இது நிச்சயமாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். தொழில்துறையும் கூட கடுமையாக பாதிக்கும். ஏழைகளுக்கு இவர்கள் மானியம் மூலமாக சமாளித்து சொன்னாலும் கூட அந்த சமாளிப்பு நீண்ட நாள் தாங்காது. நிச்சயமாக திரும்பவும் ஏழைகள் தலையில் தான் விடியும் என்று எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சிகளும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு பொருளுக்கான விலையை நியாயமாக நாம் கொடுக்காமல் எத்தனை காலம் தான் ஓட்டிக் கொண்டிருக்க முடியும்? அதற்கான கட்டண உயர்வுகளை நாம் சமாளித்துதான் ஆக வேண்டும். பால் கட்டணம் உயர்ந்தது, பேருந்து கட்டணம் உயர்ந்தது, இப்போது மின் கட்டணம் உயர்ந்தது என்று அடுத்தடுத்து இப்படி கட்டணம் உயர்ந்து கொண்டே இருந்தால் நடுத்தர மக்கள் எப்படி சமாளிக்க முடியும்? ஏழை மக்களை பற்றி கேட்க வேண்டாம் என்று மறுபக்கம் இருக்கிறது. இன்று 2 பக்கமாக இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்க, இதுல மின்சார பிரச்சனையை நீண்ட நெடுங்காலமாக கிட்டத்தட்ட கடந்த ஆட்சி காலத்திலிருந்து ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய மின்வெட்டை சந்தித்துக் கொண்ட தமிழகம் இன்று ஓரளவு மின்வெட்டிலிருந்து ஓரளவு சமாளிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. மின்வெட்டை சமாளிக்கக்கூடிய நிலைமை வேண்டுமானால் கடனாக இருந்தாலும் மின் கட்டணம் உயர்வாக இருந்தாலும் இப்படி கூடுதல் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. கூடுதல் விலைக்கு மின்சாரத்தை வாங்க வேண்டிய நிலை இருக்கிறது என்று தமிழக அரசு சொல்ல, நிர்வாக சீர்கேடு, தவறான வழிகளில் பல விஷயங்கள் நடப்பதும், கணினிமயமாக்காததும், பல மின்சாரத்துடைய கசிவு, மின் திருட்டு போன்றவற்றை கட்டுப்படுத்தாததும், பணியாளர்களை முறையாக பயன்படுத்தாது என்று பல்வேறு நிர்வாக சீர்கேடுகள் தான் இதனுடைய இழப்புகள் காரணம் என்று எதிர்த்தரப்பிலும் வாதங்கள் வைக்க, இந்த மின் கட்டண உயர்வுக்கு காரணம் நிர்வாக கோளாறா அல்லது நிர்பந்தமா? இன்னொரு பக்கம் மத்திய அரசு நாடு முழுக்க எழுந்திருக்கக்கூடிய கடுமையான எதிர்ப்புகளை தாண்டி மேலும் 12 அணு உலைகளை நாடு முழுவதும் அமைக்கும் வகையில் ரஷ்யாவுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்ய இருக்கிறது. அதற்கான பேச்சுவார்த்தை, அதற்கான பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவுக்கு வந்தபோது நடந்து முடிந்திருக்கின்றன. குறிப்பாக கடுமையான எதிர்ப்புகளையும் அதிருப்தியையும் சந்தித்த கூடங்குளத்தில் மேலும் 2 அலகுகள் இப்போது அடுத்ததாக உருவாகும். அதற்கு மேல் இன்னும் 2 அலகுகள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கூடங்குளத்தில் இதுவரை அதிகாரப்பூர்வமாக கமர்ஷியல் மின்சாரம் என்று சொல்லக்கூடிய மின் பயன்பாட்டுக்கான மின் விநியோகம் இதுவரை நடந்ததாக தகவல் இல்லை. இன்ன வரைக்கும் சோதனை ஓட்டம் தான் சொல்லுகிறது. இப்படி ஏற்கனவே பல்வேறு சோதனைகளை தாண்டி கூடங்குளம் இருந்து கொண்டிருக்க, எப்போது இந்த மின் உற்பத்தி அங்கு வரும்? இந்த கூடுதலான அணு உலைகள் இந்தியாவுக்கு ஆபத்தை ஏற்படுத்துமா? இதை பற்றி தான் இன்றைய ஆய்தெழுத்தில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தின் இந்த பகுதியில் நம்முடைய பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்கள் முன்னிருந்திருக்கிறார். அதே போல இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் திரு சேக்கு தமிழரசன் அவர்கள் முன்னிருந்திருக்கிறார். அதே போல நாகர்கோவில் இருந்து கூடங்குளம் அணுகுலை எதிர்ப்பு இயக்கத்தை சேர்ந்த திரு சுபா உதயகுமார் அவர்கள் முன்னிருந்திருக்கிறார். உங்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு சேக்கு தமிழரசன் கேட்க விரும்புகிறேன். அதிமுகவுடைய மிக நெருக்கமான தோழமை கட்சியா இருக்கிறீங்க. இந்த மின்கட்டண உயர்வு நிச்சயமாக ஏற்கனவே பால் கட்டண உயர்வு மற்றும் பேருந்து கட்டண உயர்வை சந்தித்த நடுத்தர மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை தரும் என்று உங்களுக்கே தெரியும். நிச்சயம் நீங்களும் அந்த ஒரு தரப்புல இருந்து வந்தவர் தான். எவ்வளவுதான் அரசு சமாளிப்புகளையும் மானியம் என்ற கருத்தையும் சொன்னாலும் கூட இது நடுத்தர மக்களை பாதிக்காது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? முதல்ல இந்த மின்கட்ட உயர்வுக்கு மாநில அரசு தான் காரணமா என்ற கேள்வியை புரிஞ்சுக்கணும். மத்திய அரசு காரணமா இருக்குமோ? மத்திய அரசும் இல்ல, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், ஒழுங்குமுறை வாரியம், மின்சார ஒழுங்குமுறை ஆணையம், அதுதான் காரணம். இந்த ஆணையம் ஒரு தன்னதிகாரம் பெற்ற அமைப்பு. இது மத்திய அரசு ஒரு சார்பு அமைப்பு, மத்திய அரசுடைய சார்பு அமைப்பு. இந்த அமைப்பு இருக்கிற கொள்முதல், இருக்கிற தேவை, அது பயன்படுத்துகிற நிலைமை, வர்த்தக சூழல் எல்லாவற்றையும் கருத்திலே கொண்டு அதுதான் மின்கட்டணத்தை தீர்மானிக்கிறது. ஆக இந்த மின்கட்டணத்தை அவர்கள் தீர்மானித்த பிறகும் நம்முடைய மாநில அரசு ஏழை மக்களுடைய நலன்களை காப்பாற்ற, அடித்தளத்து மக்களுடைய நலன்களை காப்பாற்ற, சாதாரண பயனீட்டாளர்களுடைய நலன்களை காப்பாற்ற இத்தனை கோடியை 800 சில்லற கோடி இவர்களுக்கு மட்டும். இதற்கு மேலும் இவ கடந்த காலங்களில் 35,000 கோடி மானியம் தந்திருக்காங்க. இதற்கு மேலும் இந்த அடித்தளத்து மக்களுடைய இவர்களுடைய பயனீட்டுக்கு இதை மட்டும் நாங்க அதை மானியமா தருவோம்னு அரசாங்கம் சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன இதுல அரசாங்கத்தினுடைய கடமை நான் முதல் கட்டமா உங்கள்கிட்ட கேட்கறதுனால ஒரு கேள்வி மட்டும் நிறுத்திக்கிறேன். மின்சார ஒழுங்குமுறை வாரியம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா
மின்சார ஒழுங்குமுறை வாரியம் சொன்ன எல்லா விஷயத்தையுமே, ஒழுங்குமுறை ஆணையம் சொன்ன எல்லா விஷயத்தையுமே மின்சார வாரியம் செய்திருக்கிறதா ஒன்று. 2, 2000 இருந்து 2010 வரைக்கும் ஒரு முறை கூட 2 ஆட்சியிலுமே ஒரு முறை கூட கட்டண உயர்வு செய்யப்படவில்லை. 2000 2010 10 ஆண்டுகள் மின் கட்டண உயர்வே இல்லாமல் தமிழகத்தில் இருந்துச்சு. அப்ப மின்சார ஒழுங்குமுறை வாரியம் என்ன சொன்னது? மின்சார ஒழுங்குமுறை வாரியமே எப்ப வந்தது? வாஜ்பாய் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு இங்க முதல் முறையே திமுக ஆட்சியில் இருந்தப்பதான் தமிழ்நாடு மின்சார வாரியமே ஆணையமே அந்த ஒழுங்குமுறை ஆணையமே இயங்க தொடங்கியது. அதனால நீங்க இது இப்பதான் தொடங்கியது என்பதனால நீங்க அதெல்லாம் கணக்கில் எடுக்காம சொன்னா, அதுதான் இன்னொரு கேள்வி கேட்டேன் உங்கள்ட்ட. மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் சொன்ன எல்லா விஷயத்தையும் இப்போதைக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் எப்படி கொள்முதல் செய்ய சொல்லுகிறதோ அந்த நெறிமுறைகளுக்கு ஏற்பதான் கொள்முதல், அந்த நெறிமுறைகளுக்கு ஏற்பதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அது இல்லை அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். நம்ம வாதங்களை நான் வைக்கிறேன். திரு ராகவன் கேட்க விரும்புறேன். நீங்க மத்தியில பலமுறை தமிழக அரசு கடிதங்கள் எழுதி கொண்டே இருக்கிறது. எங்களுக்கான ஒதுக்கீட்டை நீங்கள் முறையாக வழங்கவில்லை. மத்திய அரசு வழித்தடங்களை மத்திய தொகுப்பிலிருந்து மாநிலத்துக்கு வழங்கக்கூடிய வழித்தடங்களை சரி பண்ணாலும் கடுமையான கோரிக்கைகளை வச்சுட்டே இருந்தாங்க. இப்ப நீங்க 6 மாச காலம் தான் நிச்சயமா இருக்கு. உங்களை இதுக்கான ஒரு முழுமையான தீர்வு உங்களை எதிர்பார்க்க முடியாதா இருந்தாலும் கூட உங்கள்கிட்ட புதிய திட்டங்கள் ஏதாவது இருக்கா? இல்லாட்டி எல்லா எதிர்கட்சிகளையும் கூட நீங்க இது மாநில அரசுடைய செயல்பாடான குறைபாடுதான், மத்திய அரசு எந்த பங்களிப்பும் எந்த குறையும் தான் சொல்ல போறீங்களா? இல்ல நிச்சயமா மத்திய அரசாங்கத்துக்கும் ஒரு பங்கு உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க இதனால் வரைக்கும் இந்த கிரிட் ப்ராப்ளத்தை பத்தி பேசியிருந்தாங்க. இப்ப 2014 ஷோலாப்பூர் ராய்ச்சூர், அதாவது தென்னகத்தை இணைக்கின்ற அந்த பவர் கிரிட் ஷோலாப்பூர் ராய்ச்சூர் கிரிட் வந்திருக்கு. அப்கோர்ஸ் அது ரொம்ப டிலேடா வந்திருக்கு. 91 இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா போய் இப்பதான் கிரிட் வந்திருக்கு. இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்ல. ஆனா மரியாதைக்குரிய திரு தமிழரசன் சொல்லும் பொழுது சொன்னாரு, இது எங்களுக்கு என்ன இருக்கு, அது அந்த ஆணையம் தான் காரணம், ஒழுங்குமுறை ஆணையம் தான் காரணம். அப்ப எப்படி தேர்தல் நடக்கும் பொழுது இருண்ட தமிழகத்தை மீட்டெடுக்க இரட்டை இலைக்கு வாக்களிங்கள்னு கேட்டீங்களே, மின்சார தட்டுப்பாட்டையும் போக்குவதற்கு எல்லாத்துக்குமே ஒழுங்குமுறை ஆணையம் தான் காரணம், விலை உயருக்கு ஒழுங்குமுறை ஆணையம் தான் காரணம்னு சொன்னா இதை எப்படி சொன்னீங்க? அப்ப மக்கள்கிட்ட சொன்னீங்களே, எப்படி எல்லாம் சொன்னீங்களே. அதே மாதிரி இன்றைக்கு பாருங்க, இது வேற அது வேற அப்படிங்கிற உங்களுக்கு முரண்பாடு கருத்து இருக்கு. அதாவது மின்வெட்டுல தமிழகத்தை மீட்டெடுப்போம். உங்களுக்கு தெரியும் மின்வெட்டு ஒரு 4 வருஷம் முன்னாடி, ஒரு 5 வருஷம் முன்னாடி இருந்ததை விட இப்ப குறைவா இருக்கு. மின்வெட்டு இல்லன்னு நான் சொல்லல, அதை விட கம்பேரிட்டிவா குறைவா இருக்குன்னு நீங்க மறுக்க போறீங்களா? நான் நிச்சயமா மறுக்கிறேன். ஏன் தெரியுமா? இன்னைக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு. 2014 12,000 மெகாவாட் நமக்கு தேவை. நீங்க 2005 1% தாங்க பவர் டெபிசிட் தமிழ்நாட்டில். 2005 ஒரே 1%. இன்னைக்கு எவ்வளவு? இன்னைக்கு கிட்டத்தட்ட 12-13%. இதுல பீக் அவர் சப்ளை பொசிஷன் சொல்றாங்க ஒண்ணு. அந்த வார்த்தைகள் பீக் அவர் சப்ளை பொசிஷன்ல 2013-14 தென்னிந்தியாவிலேயே அதிகம் தமிழகத்துல -34.1. மீதி மாநிலம் கூட அவ்வளவு இல்ல. இது இப்ப நடக்குது. அப்ப இப்ப கரெக்டா சரியாயிடுச்சான்னு நீங்க கேக்குறீங்க. சரி ஆகலங்கிற நான். இன்னொன்னு, மின்சாரத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, சாமானிய மக்கள் பத்தி சாமானிய மக்கள் மின்வெட்டு பத்தி அவர் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு நம்ம சொல்லணும். கடந்த ஆட்சி, திமுக ஆட்சியினுடைய இறுதி காலத்துல என்ன நிலைமைன்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு யாரும் கடன் தரக்கூடாது. பாரத ரிசர்வ் வங்கி இப்படி ஒரு சுற்றறிக்கைய இந்தியா முழுவதும் இருக்கிற நிதி அமைப்புகளுக்கு அனுப்பிச்சதா இல்லையா? மின்சார வாரியம் திவாலாகி விட்டதுன்னு பொருள். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த ஒரு மின்சார வாரியத்தை இன்னைக்கு தூக்கி நிறுத்தி மின்சாரம் என்பது இருக்கிறதா இல்லையான்னு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் வெட்டு, 20 மணி நேரம் வெட்டு. இந்த நிலைமையிலிருந்து இன்றைக்கு மீட்டெடுத்து, ஒரு பக்கம் தேவை அதிகம், இன்னொரு பக்கம் ஏற்கனவே இருந்த நிலைமை மிக மோசம், ஏற்கனவே இருந்த நிதி நிலைமை மோசம். இந்த நிதி நிலைமையில் இருந்தும் உற்பத்தி நிலைமையில் இருந்தும் இப்ப இருக்கிற தேவை அதிகம், இவைகளெல்லாம் சமாளித்து இன்றைக்கு மிக குறைந்த அளவிலேதான் மின்வெட்டு இருக்கிறது என்கிற சூழலை உருவாக்கி நிர்வாக திறமை. ஆனா மின்சார வாரியத்தை தூக்கி நிறுத்தின ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. தூக்கி நிறுத்திருக்கீங்களா அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். அதாவது கடன் மேல கடன் கொடுத்து மானியம் மேல மானியம் வாங்கி தூக்கி நிறுத்தப்படுமா அப்படிங்கிற பார்க்கணும். ரிசர்வ் வங்கி கடன் கொடுக்கிற தவிர்த்துச்சுன்னா மின்சார வாரியத்துக்கு அதுக்கு பதிலாக தமிழக அரசு மானியம் கொடுக்குது. கடனை மாறி பேர் மாத்திரம் கொடுத்துருக்கோம். அது எந்த வேலை சரியா இருக்கும் நான் உங்கள்ட்ட பேச வரேன். நான் அதுக்கு முன்னாடி சுப உதயகுமார்ட்ட முதல் கருத்து கேட்க விரும்புறேன். திரு சேக்கு தமிழரசன் சொன்னது போல கடந்த ஆட்சி காலத்துல
மின்சார வாரியத்துக்கு எந்த வங்கியும் கடன் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தார்கள் என்றால் அதற்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்று ரிசர்வ் வங்கி ஒரு எச்சரிக்கையை கொடுத்தது. அப்படிப்பட்ட நிலைமையை மீறி நிதி சுமையில் இருந்த மின்சார வாரியத்தை ஈடுகட்டுறதுக்கு முட்டுக் கொடுக்கிறதுக்கு தமிழக அரசு மானியத்தை கொடுத்தது. இப்ப கடன் சுமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்து கொண்டிருக்க நிச்சயமா ஒரு விஷயம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்க இருக்கக்கூடிய நார்வேல் பகுதியிலிருந்து பல்வேறு இடங்கள்ல மின்வெட்டு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தவரை இப்போது இல்லை. இதை மறுக்கிறீர்களா திரு உதயகுமார்? அதாவது ஒரு சாதாரண குடிமகன் என்ற முறையில் நான் மத்திய மாநில அரசுகள் இரண்டையுமே இதற்கு பொறுப்பாக நான் கருதுகிறேன். இங்கே நடப்பது ஒரு மிகப்பெரிய நிர்வாக திறமையின்மை. இந்த புதிய திட்டங்களை உரிய நேரத்தில் சிந்தித்து திட்டமிடுவது கிடையாது. மின்சார கடத்தலின் போது கிட்டத்தட்ட 40% மின்சாரம் வீணாகிக் கொண்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. திருட்டு ஒரு பக்கம் நடக்கிறது. இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை உரிய முறையில் எதிர்கொள்ளாமல் இருப்பதை வைத்து ஓட்டுகிற தன்மைதான் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே அவர்களுடைய அரசுகளை சரியாக நிர்வகிக்கவில்லை. அவர்கள் ஆட்சி காலத்திலே இந்த மின்சார பிரச்சனை பற்றி போதிய கவனம் செலுத்தவில்லை. அப்படி செலுத்தி இருந்தால் இத்தனையாவது ஆண்டிலே எவ்வளவு மின்சாரம் தேவைப்படும், அதற்கான திட்டங்கள் இருக்கின்றனவா, புதிய திட்டங்கள் என்ன போட போகிறோம் என்று சிந்தித்து எதுவுமே நடக்கவில்லை. இருப்பதை வைத்து ஓட்டுவதும், மக்களுக்கு நொண்டிச்சாக்கு சொல்லி காரணங்கள் சொல்லி ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்வதும், மற்றவர்கள் தான் இதற்கு முழு காரணம் என்று பழியை அவர்கள் மீது போடுவதும் தான் இங்கே நடந்து கொண்டிருந்தது. இல்ல திரு உதயகுமார், அரசியல் ஒரு பக்கம் இருக்க, மின்வெட்டு முந்தைய அளவுகளை விட இன்று குறைந்திருக்கிறது என்றால் ஏற்பீர்களா மறுப்பீர்களா? மின்வெட்டு இப்போது சற்று குறைந்திருக்கிறது. எங்களுடைய போராட்டம் கூடங்குளத்திலே நடந்து கொண்டிருந்த போது ஒரு செயற்கையான மின்வெட்டை கொண்டு வந்தார்கள். மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கைகோர்த்து திட்டமிட்டு ஒரு நாளைக்கு 10 முதல் 15 மணி நேரம் மின்வெட்டு கொண்டு வந்து தமிழக மக்கள் அனைவரும் இந்த போராட்டத்தை வெறுக்க வேண்டும். கூடங்குளம் வந்தால், கூடங்குளம் அணுமின் நிலையம் இயங்கினால் தமிழகத்திற்கு முழு மின்சார தேவை பூர்த்தி செய்துவிடும், கூடங்குளம் மின்சாரம் தான் இதற்கு தீர்வு என்று மக்களை நம்ப வைப்பதற்காக ஒரு நாடகம் நடத்தினார்கள். ஒரு செயற்கை மின்வெட்டு என்று நாங்கள் சொன்னோம். அதுதான் உண்மை. இப்போது எங்கிருந்து அந்த மின்சாரம் வந்தது? கூடங்குளம் இயங்கவில்லை, கூடங்குளம் மூடி கிடக்கிறது, மற்ற வழிகளிலிருந்து மின்சாரம் வரவில்லை. அப்படியானால் இப்போது எப்படி போதிய மின்சாரம் வருகிறது? ஒரு மணி நேரம், ஓரிரு மணி நேரங்கள் தான் மின்வெட்டு நடக்கிறது. அப்போ மின்சாரம் இருக்கிறது, மின்சாரம் பிரச்சனை அல்ல. மின்சாரம் குறை இருந்தாலும் இல்ல, உங்களுக்கு தெரியும், வெளியிலிருந்து மின்சாரம் வாங்கப்பட்டதா இப்போ ஒரு அடுத்த குற்றச்சாட்டா வந்திருக்கு. நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட, போதிய விலையை விட அதிகமான விலை கொடுத்து வாங்குறாங்க. அரசு எடுத்த நடவடிக்கைகள்லாம் ஒரு நீண்ட பட்டியல். அதிமுக இவருடைய ஆட்சியில மின் தட்டுப்பாட்டு தடை குறைந்து இருக்கிறதுன்னு பேசுறீங்க. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, திராவிட முன்னேற்ற ஆட்சியில எவ்வளவு இருந்தது, இப்ப எவ்வளவு இருந்தது? நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இது வக்காலத்து வாங்கி பேசுறதுக்காக இல்ல. ஆனா சொல்றேன், இவர்கள் வரும்பொழுது அப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்ததெல்லாம் 10 மணி நேரம் ஆகினது அதிமுக ஆட்சியில. இப்பொழுது சரி செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் மீண்டும் திராவிட முன்னேற்ற ஆட்சியில 3 மணி நேரம் இருந்த கரண்ட் இப்ப அதே மாதிரி 3 மணி நேரம் கட்டு, அவ்வளவுதான். இப்ப பிரேக் ஈவன்ல வந்திருக்கு. அவங்க ஆட்சியில எவ்வளவு கட்டு இருந்தோ அந்த ஆட்சி இந்த ஆட்சியில எவ்வளவு கட்டு இருக்கு, அவ்வளவுதானே தவிர நீங்க 10 மணி நேரம் கரண்ட் கட் பண்ணிட்டு இப்ப திருப்பி 3 மணி நேரம் கொண்டு வந்தா அது சரியாயிடுச்சு அர்த்தமா? மின் பயன்பாடு எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத நீங்களே உங்க விவாதத்துடைய தோக்கத்தை சொன்னீங்க. மின் பயன்பாடு அதிகரிச்சிருக்கு, மின் பசோ சதவீத அடிப்படையில் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கலாம். மரியாதைக்குரிய திரு கரெக்டா சொன்னார், உதயகுமார் அவர்கள் கரெக்டா சொன்னார். நீங்க ஒரு விஷனே இல்ல. இன்னைக்கு நாளைக்கு என்ன தேவை, அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன தேவைங்கிறது யோசிக்காத ஒரு அரசாங்கம் இன்றைக்கு கூட இந்த ஆட்சியில என்ன புதிய திட்டங்களை கொண்டு வந்தாங்க, இருக்கிற திட்டத்துல கூட எத்தனை குழப்பங்கள் அரசாங்கமும் சேர்ந்து கூட குழப்பியது. இப்ப டிஃபரன்ஸ் வேணா இருக்கலாம். அந்த கூடங்குள விஷயத்திலே கூட 2 நிலைப்பாட்டை இந்த அரசாங்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட அரசாங்கம் ஒவ்வொரு மாதிரி மாத்தி எடுத்தாங்க. நீங்க தமிழ்நாட்டில் மின்சார பற்றாக்குறை இருக்குது, ஆனா அந்த கூடங்குளத்துல சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் ரிட்ராக்ட் பண்ணாங்க. எத்தனை அரசியல் அங்கே நடந்திருக்கிறது. நீங்க சொல்றீங்க சார் இன்றைக்கு மின்சார கட்டணம் உயர்ந்து இருக்கிறதுங்கிறீங்க. சாமானிய மக்கள் இல்ல, நீங்க யார் கவனிச்சாங்களோ தெரியல, மின்சார கட்டணம் அரசு கல்வி நிறுவனங்களுக்கு 15% இல்ல 45% அரசு கல்வி நிறுவனங்களுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கு பாருங்க. அது யார் சொல்ல போறா? யார் சொல்ல போறா?
சார் அரசு பாருங்க, நீங்க அரசு இல்ல, இது அரசு மற்றும் அரசு உதவி பள்ளிகள்ல அவங்களுக்கு கட்டண உயர்வு வந்தா அது யார் செலுத்த? நீங்க திருப்பி இப்படி பேசுறீங்க. இப்ப இண்டஸ்ட்ரிக்கு வந்து 5.5 6.5 போகுது. ஆனா அரசு கல்வி நிறுவனங்களுக்கு இப்ப 4.5 ரூபாய் கட்டியிருந்தவங்க இப்ப 6.35 ஏறுது. இப்ப எதை கன்சிடர் பண்ண, எது பிரியாரிட்டி கொடுக்கணும்னு கூட இந்த அரசாங்கம் பார்க்கவில்லை என்று சொல்லும் பொழுது இவர்களை குற்றம் சொன்னா அவங்களுக்கு கோவம் வரனா என்ன சொல்ல முடியும்? என்னுடைய கேள்வி என்னன்னா, திரு ராகவனுடைய கேள்வி சொல்ற, நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல, நான் இவர முதல்ல திரு ராகவனுடைய இந்த நீண்ட விளக்கம் ரொம்ப மக்கள் ஆர்வத்தோட இருக்கு, பாராட்டத்தக்கது. நான் அவரை பார்த்து கேட்கிற, உங்க வழியா பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மின் பற்றாக்குறை, வெளியே இருந்து நம்ம வாங்கணும், அப்படிப்பட்ட ஒரு தேவை உள்ள மாநிலம். ஆனால் குஜராத்தை பொறுத்தவரையில மின் உபரி மாநிலம், அவங்க அதிகமாவே மின் உபரி வச்சிருக்காங்க. நான் தெரிஞ்சுக்க விரும்புறது, குஜராத் மின் கட்டணமோ தமிழ்நாடு மின் கட்டணமோ எது அதிகம்? கண்டிப்பா அது வரைக்கும் எங்கிட்ட டீடைல் இருக்கு. நீங்க இதெல்லாம் கல்வி நிறுவனங்கள் தப்பான கேள்வி கேட்டு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், சரியான கேள்விதான் கேட்டீங்க. நீங்க எந்த விலை உயர்வு வந்தாலும் கூட நாடு முழுக்க இருக்கிற மாநிலங்களோடு இங்க குறைவா இருக்கிறேங்கிறீங்க. எங்கிட்ட குஜராத்தை விட தமிழ்நாடு குறைவான மின் கட்டணம் கண்டிப்பா இல்ல. குஜராத்ல இல்ல, டீடைல் இருக்கு பாருங்க. உங்களுக்கு வேணா நான் தரேன், என்கிட்ட டீடைல் இருக்கு. இந்த கேள்வி வரும் என்பதற்காகவே தயாராக தான் வந்திருக்கிறோம். குஜராத் மாத்திரம் இல்ல, இந்தியாவிலேயே பல மாநிலங்களோடு அதிகமா இருக்கிறது தமிழ்நாடு இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. மிசோரம், எத்தனை மாநிலங்கள் தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களோட லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. இந்தியாவிலேயே அதிகமான மின் கட்டணம் வசூலிக்கும் 5வது மாநிலமாக இன்று தமிழகம் மாறி இருக்கிறது. நம்ம இதுக்கு நமக்கு மேல மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம், ஆந்திரா, கேரளா 4 மாநிலங்கள் இருக்கு. அதற்கு அடுத்ததாக 5வது இடத்தில் தமிழகம் வந்திருக்கிறது. குஜராத் நம்மளோட ரொம்ப பின்னாடி இருக்கு. இன்னைக்கு புதிய கட்டண அடிப்படையில் பார்த்தா, ஒரு நிமிஷம் சொல்லுறேன் உங்கள்கிட்ட, புதிய கட்டண அடிப்படையில் பார்த்தா 6 ரூபாய் 60 காசு வந்து டொமஸ்டிக் வந்து வருது குடியிருப்புகளுக்கு. ஆனா குஜராத்ல வசூலிக்கப்படுறது 4 ரூபாய் 90 காசு தான். இதுல கிட்ட 2 ரூபாய்க்கு மேல வந்து கம்மியான கூடுதலா நம்ம விற்கிறோம். நமக்காவுடைய மாணவ செயலாளர் திரு புகழேந்தி அவர்கள் முன்னிருக்கா உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் இடைவெளிக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்ன, நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ஒரு குடிமை பயன்பாட்டுக்கான பயன்பாடுகளுடைய எண்ணிக்கை வந்து 1.72 கோடி. இது வந்து மொத்தமா இருக்கிறாங்க. இதுல 1.61 கோடி பேர் 500 யூனிட்டுக்கு குறையத்தான் 2 மாசத்துக்கு பயன்படுத்துறாங்க. அவங்களுக்குமே கூட மானியத்தை முழுமையா தமிழக அரசு கட்டிருந்து சொல்லிருச்சு. மிச்சம் இருக்கிறது வெறும் 10 லட்சம் யூனிட் தான். 1.61 கோடி யூனிட்டுக்கான பயன்பாட்டை தமிழக அரசு எடுத்துன்னு சொல்லும் போது இதுல எதிர்க்கட்சிகள், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனம் தெரிவிப்பதற்கான காரணம் எங்க வந்துச்சு? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தலைவர் கலைஞர் அவர்கள் பொதுமக்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்று சுமைகளை எல்லாம் அரசு தாங்கிக் கொண்டு மக்கள் நன்மைகளுக்காக விலைவாசி உயர்வு இருக்கக்கூடாது என்பதற்காக பேருந்து கட்டணமாக இருந்தாலும் பால் விலைகளாக இருந்தாலும் இப்படி எதையும் உயர்த்தாமலேயே வைத்திருந்து, இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால் மின் கட்டணத்துக்கு உயர்த்தக்கூடிய சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது கூட அதனுடைய சுமைகளை தாங்கிக் கொண்டு மக்களை பாதிக்காத அளவிற்கு ஆட்சி நடத்தியிருக்கிறார். ஒரு முறை 2010 குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும், திமுக ஆட்சியில வந்து பால் கட்டணம் உயர்த்தப்பட்டது. அதே மாதிரி 2007 திமுக ஆட்சியில மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டது. உங்க தகவலுக்காக சொல்ல வர உயர்த்தப்படலைங்கிற பதிவு பெயரக்கூடாது சொல்றேன். நான் சொல்ல வர்றது இல்ல, நான் சொல்ல வர்றதை நீங்க பண்ணும். கொள்முதல் விலையையும் உயர்த்தி பால் விலையையும் உயர்த்தி அன்றைக்கு மக்கள் பாதிக்காத அளவிற்கான ஒரு விலை உயர்வு. ஏன்னா எதையுமே வந்து அப்படியே நடத்திக்கிட்டு போகணும், அரசாங்கம் இப்படியே இருக்கணும் அப்படின்னு நீங்களும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. ஆனால் பொதுமக்கள், ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு தான் சுமைகள் அவர்கள் மீது ஏற்றாத அளவுக்கு நம்ம செய்யணும்ன்றது நிர்வாக திறமை. இன்னும் கூட உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்க சொன்னீங்க மின்கட்டண உயர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது 1 ரூபாயை உயர்த்துகின்ற பொழுது கூட நல்லா நீங்க கவனிக்கணும், கமர்ஷியல் பர்பஸ்க்கு மட்டும் 600 யூனிட்டுக்கு மேல் இருப்பவர்களுக்கு மட்டும் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 1 ரூபாய் உயர்த்தப்பட்டது. அப்ப இதே இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அப்போ ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. என்ன சொல்றாங்க, இப்ப வந்து அவங்க ஆதரவாக சொல்றவங்களுக்காக நான் குறிப்பிடுறேன், ஏன்னா அவங்க வரியிலேயே சொல்றேன். வீடுகளில் காற்றோட்டம் இல்லை, சாதாரணமாக 1 மாதம் 300 யூனிட்டிற்கு மேல் பயன்படுத்துகிறார்கள், இதனால் விலைவாசி உயர்கிறது.
விலைவாசி உயர்வதனால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். திமுக அரசு உடனே இதனை ரத்து செய்ய வேண்டும். நான் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த விலைவாசி உயர்வு. யார் சொல்றது? முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. இன்றைக்கு நடைபெறுகிற அரசாங்கம் அவர் தண்டனையிலே இருந்து ஜாமீன்ல இருந்தா கூட அவருடைய ஆலோசனைப்படி தான் நடப்பதாக இன்றைய முதலமைச்சராக இருக்கிறார். ஜெயலலிதாவினுடைய ஆலோசனைப்படி நடைபெறுகிற இந்த அரசாங்கம், ஜெயலலிதாவின் ஆலோசனைப்படி நடைபெறுகிற இந்த அரசாங்கத்தில் இன்றைக்கு இரண்டாவது முறையாக 15% எல்லா தரப்பிற்கும் உயர்த்தப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நாம் இதை உடனடியாக நீங்கள் வாபஸ் பெற வேண்டும், மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்வதிலே நியாயம் இருக்குதானே செய்து. அதாவது இல்ல திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட போது அதிமுக பொதுச்செயலாளருக்கு என்ன கண்டனம் தெரிவிச்சாங்கன்னு சொல்லி அவர் படிச்சு காட்டினார். நிச்சயமாக எதிர்கட்சியா இருக்கும் செய்யக்கூடிய இன்னைக்கும் கூட திமுக செய்யுது. ஆனா அடுத்தவங்களை கண்டனம் பண்ணும் போது நாம் என்ன செய்யறோம் பார்க்கணும். இதே மாதிரி 2001 தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்க முடியாத சூழல் ஏற்பட்ட போது, அவங்க பதவி விலக நேர்ந்த போது, இதே மாதிரி அப்பயும் பால் உள்ள பேருந்துல இருந்து மின்சார கட்டணம் உட்பட அத்தனையுமே அப்பதான் கொடுக்கப்பட்டது, உயர்த்தப்பட்டது. கசப்பு மருந்து கொடுக்க வேண்டியிருக்க வேற வழி இல்லைன்னு சொல்லி அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா சொன்னாங்க. இப்பயும் அவர்கள் நேரடியாக முதலமைச்சர் பொறுப்பு வகிக்காத போது இப்பதான் வந்து அடுத்தடுத்து பால் கட்டண உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு பண்றாங்க. இப்ப கசப்பு மருந்து திரும்ப திரும்ப கொடுத்திருந்தா மக்கள் எப்படி தாங்குவாங்க? முதல்ல தமிழகத்தில் வந்து அதிகம் குஜராத்தை விட அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. இதுலயே வந்து மேலெழுந்து வாரியானது ஒரு குற்றச்சாட்டு. தமிழகத்தை போல குஜராத்தில் மின்சாரத்தை விவசாயிகளுக்கோ நெசவாளிகளுக்கோ குடிசைகளுக்கோ இலவசமா வழங்குற திட்டமே கிடையாது. இங்க குடிசைகளுக்கு முழுக்க முழுக்க இலவசம். மின்கட்டணா கம்மியா அதிகம் குறைச்சலா அதிகமா என்ன சொல்ல இந்தியாவில் அத்தனை இடத்துல தமிழ்நாடு என்ன சொல்ல, குஜராத்ல இப்படிப்பட்ட இலவச திட்டங்களே கிடையாது. இங்க வந்து முடிந்த வரையில உங்ககிட்ட கட்டணமே வசூல் பண்றது கிடையாது. குடிசைகளுக்கு 1 கோடி இணைப்புகளுக்கு கிடையாது. அதே போலவே 1,10,00,000 மின் பயனாளிகளுக்கு இப்ப வரப்போற அந்த உயர்வை அரசாங்கம் எடுத்துக்க போகுது. நெசவாளிகளுக்கு அதுல வந்து இவ்வளவு பயன்படுத்துறவங்களுக்கு நெசவாளிகளுக்கு கிடையாது. நீங்க சொல்ற உதாரணம் சரியான நீங்க தான் பார்க்கணும். அதாவது தமிழகத்துல வந்து குஜராத்தோட தமிழகத்துல குஜராத்தோட மின் கட்டணம் கூடுதலா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி வர சொல்லும் போது, நீங்க வந்து அங்க யாருக்குமே இலவசமா கொடுக்க சொன்னீங்க. நல்ல விஷயம் தானே. யாருக்குமே இலவசமா கொடுக்காத போது மின் கட்டணமே இவ்வளவு பேருக்கு கிடையாது. நம்ம வந்து பிரதான கேள்வி எப்படிக்கிறோம், நிர்வாக திறமையின்மையா அல்லது வந்து நிர்பந்தமானு கேட்கிறோம். அப்ப நாங்க யாருக்குமே இலவசமா மின்சாரம் கொடுக்காம 4 ரூபாய் 90 காசுக்கு மின்சாரம் ஒரு ஊர்ல கொடுக்கும் போது இவ்வளவு இலவச மின்சாரம் கொடுத்து 5 ரூபாய் 6 ரூபாய் 6 ரூபாய் சிக்கிறதுல என்ன நிர்வாக திறன் இருக்க முடியும்? நீங்க வந்து சரியான நிர்வாகமா இருந்தா இன்னும் இலவசமா எல்லாமே குறைய கொடுக்க முடியுமே. பாருங்க, நான் என்ன சொல்றேன், குஜராத்தை கூட கம்பேர் பண்ண வேணாங்க. நீங்க கேட்கிற அந்த கேள்வியிலேயே நிர்வாக திறன் வேண்டாம். நீங்க வந்து கடன் தராம வந்து திவாலாகி போன மின்சார வாரியம் மட்டும் இல்ல, 5 ஆண்டு காலத்துல மட்டும் 50,000 கோடி இழப்பு. அப்படிப்பட்ட ஒரு மின்சார வாரியத்தை இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறது. இதை விட ஒரு பெரிய நிர்வாகத்திறன் வேற என்ன வேணும்? இப்பயுமே 70,000 கோடி இழப்புதான் இருக்குது. நீங்க வந்து கடந்த மின்சாரத்துறை அமைச்சர் திமுக ஆட்சியில் சொல்றார், எங்கள் ஆட்சி பறிபோகும் என்றால் மின்சாரமாக தான் காரணமாக இருக்கலாம். மின்வெட்டு காரணமா இருந்தது. சொல்லுவீங்க, ஆனா மின்கட்டணம் உங்களுக்கு இவ்வளவு பேருக்கு இலவசமாகவும் தந்து அதற்கு பிறகு பற்றாக்குறையும் தீர்த்து வைத்து இன்றைக்கு வந்து உற்பத்தியும் பெருக்கி வந்து முன்னேற்ற பாதையில் இன்னைக்கு இதை விட நிர்வாகத்தில் உங்களுக்கு ஒரு நிமிஷம் சொல்றாங்க குஜராத்தோட கம்மினாருங்க. நம்ம சொல்லிட்டோம் குஜராத்தோட அதிகம் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண உடனே வேற மாதிரி நீங்க குஜராத்தோட விட்டுருங்க சார். உங்களுக்கு குஜராத்தோட கம்மின்னு நான் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஜார்க்கண்ட் 2.9 ரூபாய், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் மின்வெட்டு இருக்கக்கூடிய மாநிலம் ஜார்க்கண்ட். இங்க பாருங்க, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இங்க பாருங்க, மின்சாரத்தினுடைய கட்டணத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். மின்வெட்டு எங்க அதை பத்தி பேசலாம். நீங்க வந்து 24 மணி நேரம் மின்சாரம் கொடுக்குறீங்களா? 24 மணி நேரம் மின்சாரம். மின் கட்டணமும் மின்வெட்டும் மின் பகிர்மானமும் மின் உற்பத்தியும் எல்லாமே ஒண்ணு கூட தொடர்புடையது. உங்களுக்கு நீங்க இஷ்டப்பட்டா என்ன சொல்றீங்க, உலக இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களோடு நாங்க தான் கம்மியா இருக்கிறோம், விலை கம்மின்னு சொல்றீங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே 5வது இதுல இருக்கிறீங்க, கட்டணம் அதிகமா இருக்கிற மாநிலம் 5வது மாநிலம்.
நீங்க இதோட எத்தனையோ மாநிலங்கள் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்ல வர நீங்க இது தவறுங்க. இன்னைக்கு கூடங்க இன்றைக்கு டிரான்ஸ்மிஷன் லாஸ்ல கிட்டத்தட்ட 40% இதற்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்ததா? நஷ்டம் 50,000 கோடி நஷ்டம். மல் அட்மினிஸ்ட்ரேஷன் காரணம், மல் அட்மினிஸ்ட்ரேஷன் மிகப்பெரிய காரணம். இதற்காக இந்த அரசாங்கம் நடவடிக்கை. திரு உதயகுமார் இருங்க, இதை கொஞ்சம் பரந்துபட்ட அளவுல நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்தியா முழுக்க இந்த மின்சாரத்துறை மோசமாக நிர்வகிக்கப்படுகிறது. ஆட்சி வளையத்துக்குள் இருக்கிற பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனையை சரியாக நிர்வகிக்கவில்லை. இவர்கள் எல்லோருமே நிலக்கரி இறக்குமதி செய்வதிலே கவனமாக இருக்கிறார்கள், விரும்பி செய்கிறார்கள். காரணம், நிலக்கரி இறக்குமதி செய்யும் போது அதிலே நிறைய கமிஷன் கிடைக்கிறது. அதே போல மின்சார துறையில் உள்ள தொழில்நுட்பங்கள் இதுவரை மேம்படுத்தப்படவில்லை. மின் பகிர்வின் போது ஏற்படுகிற இழப்பு சரி செய்யப்படவில்லை. உலக வங்கி சொல்லுகிற கூற்றுக்களை கேட்டுக்கொண்டு இதை தனியார் மயப்படுத்துவதற்கான முயற்சிகளிலே இறங்கி இருக்கிறார்கள். இந்திய மக்களுக்கு மின்சாரம் கொடுக்க வேண்டும், மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்று திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பாரதிய ஜனதா கட்சியோ இங்க தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படவில்லை. இவர்கள் எல்லோருமே அவரவர் லாபத்துக்காகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை ஒரு ஆரோக்கியமற்றதாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இலவசமாக கொடுப்பது, நான் விலையேற்றவில்லை அவர்கள் தான் விலையேற்றினார்கள் என்று ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவது, இப்படி தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை அவலமான ஒரு நிலையிலே தள்ளி வைத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு உதாரணம் சரியாக மின் இணைப்புல 500 யூனிட் குறைவா இருக்கிறாங்க. பிளஸ் 1,61,00,000 அவங்களுக்கு மானிய விலையில கொடுக்கப்படுது. மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கிறது 500 யூனிட் கீழே தான். இவர்களுக்கு மானிய விலையில மாநில அரசு கொடுப்பது தவறு சொல்றீங்களா? குடிசைகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கிறது தவறு சொல்றீங்களா? குடிசை இலவச மின்சாரம் இல்லாமங்களுக்கு ஒரு பல்புல ஒரு பல்பு திட்டம் பண்ணாங்க, அது தவறு சொல்றீங்களா? விவசாயிகளுக்கு மின்சாரம் கொடுத்த தவறு சொல்றீங்களா? நம்ம வந்து டிமாண்ட பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இலவச மின்சாரம் கொடுப்பது ஐயா, இந்த பாருங்க, தமிழகத்தில் போதுமான அளவு காற்றாலைகள் இருக்கின்றன. அந்த காற்றாலைகளில் இருந்து பெறப்படுகிற மின்சாரத்தை இவர்கள் ஒழுங்காக வாங்குவதில்லை. வாங்குகிற மின்சாரத்துக்கும் ஒழுங்காக பணம் தருவதில்லை. இத்தனை மணி நேரம் உங்கள் நிலையத்தை மூடி வைக்கிறது. இந்த அவையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் விட மின்சாரம் பற்றின அறிவு உங்களுக்கு கூடுதலாக உண்டு அப்படிங்கிற என்னுடைய நம்பிக்கை. உங்களுக்கு தெரியும், காற்றாலை மின்சார பயன்பாடு என்பது காற்றாலை மின்சார பயன்பாடு என்பது 365 நாள் கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். அரசுக்கும் தானங்க தெரியும். அப்ப வேற ஏதாவது கிடைப்பதை திறம்பட பயன்படுத்தவில்லைன்னு கஸ்தூரி ரங்கன், இந்த காற்றாலைகளுடைய கூட்டமைப்பு தலைவர் திரு கஸ்தூரி ரங்கையன் சொல்கிறார். இது இவர்கள் தமிழக அரசு காற்றாலை மின்சாரத்தை சரிவர திறம்பட உபயோகிக்கவில்லை. 50,000 கோடி ரூபாய் இலவசம் யார் கேட்டாங்க? இலவசம் கொடுக்குறீங்க. இலவசம் கொடுத்து தமிழக பொருளாதாரத்தை அசிங்கப்படுத்திருக்கிறார்கள் இந்த திமுக அதிமுக. யாரும் இலவசம் கேட்கல. வேஷ்டி சட்டை இலவசம். இந்த கேள்வி நான் திராவிட முன்னேற்ற கழகத்திடமும் பாஜக கேட்க விரும்புறேன். ஏன்னா நீங்க அரசியல் கட்சியா முன்னாடி இருந்தீங்க, ஆம் ஆத்மி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டை. திரு உதயகுமார், இந்த கேள்வியை திமுகவிடம் பாஜக வைக்க விரும்புறேன். இந்த நட்டத்துக்கு யார் கிட்டத்தட்ட 70,000 கோடி ரூபாய்க்கு 70,000 கோடி ரூபாய் வரைக்கும் நட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது மின்சார வாரியம். இதற்கான மானியம் பல ஆயிரம் கோடி, கிட்டத்தட்ட 6,000 கோடிக்கு மேல ஆண்டுதோறும் கூடுதல் சுமை ஏற்படுத்திருக்கு. மானியமா மட்டுமே கொடுத்துக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு. ஓகே, இப்ப இலவச மின்சாரத்தை ரத்து செய்ய வேண்டும், இலவச மின்சாரம் கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நிச்சயமா இந்த இழப்பை சரி கட்ட முடியும். அந்த நிலைப்பாடை பாஜக எடுக்கிறதா? இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இலவச மின்சாரத்தை எதிர்க்கிறீங்களா? எதுக்கும் ஸ்ட்ரைட் பாருங்க, எஸ் இல்லங்க, அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒண்ணு இருக்கு. நான் குஜராத்ல ஒரு சொன்னார், நீங்க ஜார்க்கண்ட்ல செய்ய முடியுமான ட்ரைபல் ஏரியால அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது. தமிழ்நாட்டில் கூட சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க 50,000 கோடி ரூபாய் நஷ்டங்கிறீங்க, டிரான்ஸ்மிஷன் லாஸ் 40%. இதை நீங்க சரி செஞ்சா இந்த 50,000 கோடி மிச்சப்படுத்த பிரேக் ஈவனாவது வரும் இல்ல. நீங்க இலவச மின்சாரத்தை காரணம் காட்டிட்டு இருக்க முடியாதுல்ல. ஒவ்வொரு ஓட்டி ஏற்றும் போது என்ன சொல்றீங்க, இதற்காக இலவசமா கொடுக்கறதுனால இவ்வளவு கோடி நஷ்டம், அவ்வளவு கோடி நஷ்டம். யாரை குற்றம் சாட்டுகிறீர்கள்?
நான் என்ன சொல்றேன், பிரேக் ஈவன்லயே கொண்டு போக முடியும், லாபத்திலேயே இந்த அரசாங்கம் உங்களுக்கு கொண்டு போக முடியும். பிரதானமான காரணம் வந்து இலவச மின்சாரம் தாங்க உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம வந்து நெசவாளர்களுக்கு மானியம் கொடுக்கிறோம். 40% நெசவாளர்கள்ட்ட 1 பைசா வாங்குறதுல, விவசாயிகள்ட்ட 1 பைசா வாங்குறதுல, குடிசைகளுக்கு நம்ம 1 பைசா வாங்குறதுல, நம்ம இதுவோ நம்ம வந்து 500 யூனிட் கீழே மானியம் கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க கொடுக்குற மானியத்தை நஷ்டம் ஏற்படுத்துற மானியத்தால தான் நஷ்டமா? நீங்க சொல்லுங்க. நான் கேட்கிறேன், மானியத்தால தான் நஷ்டமா? நான் ஒழுங்குமுறை ஆணையம் சொல்லிருக்குது. நான் என்ன சொல்றேன், டிரான்ஸ்மிஷன் லாஸ், தெஃப்ட் எல்லாம் நடக்குது. அதை ஒழுங்கு செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எல்லா டிரான்ஸ்பார்மர்ஸ் 80களில் போட்ட டிரான்ஸ்பார்மர் மாத்தி இருக்கணும். சில டெக்னாலஜி டிரான்ஸ்பர் எவ்வளவு அப்டேட் ஆயிருக்கு, அதெல்லாம் செய்யாம மீண்டும் மீண்டும் இலவசத்தை கொடுத்தது மாத்திரம் இல்ல, அதனாலதான் நஷ்டம் வேற சொல்லி காட்டுறீங்க. அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு? சொல்லி ஆமா, என்ன நோக்கம் உங்களுக்கு? உங்களுக்காக நான் கேட்டிருக்கேன். திரு புகழேந்திர கேட்க விரும்புறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இலவச மின்சாரத்தை திமுக எதிர்க்கிறதா இல்ல? உங்களுக்கு தெரியும், இலவச மின்சாரம் நீங்கள் ஆட்சியில் இருந்தவர்கள், இலவச மின்சாரம் எவ்வளவு பெரிய சுமை ஏற்பட்டு உங்களுக்கு தெரியும். விவசாயிகளுக்கு, நெசவாளர்களுக்கு திமுக ஆட்சியிலும் கொடுக்கப்பட்டது, அதிமுக ஆட்சியிலும் கொடுக்குது. ஏதோ அதிமுக மட்டும் செய்த விஷயம் அல்ல. இது இழப்பிற்கான காரணம். விவசாயிகள் தங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த மின்கட்டண உயர்வை எதிர்த்து குறைக்க சொல்லி போராட்டங்கள் செய்து துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகி அதிமுக ஆட்சி நடந்த போது நடந்தது. அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் முதல்வராக வந்தவுடன், தலைவர் அவர்கள் வந்தவுடனே விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை அறிவித்தார். அதே போல நெசவாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில அவர்களுக்கான ஒதுக்கீடுகளில் இலவச மின்சாரத்தை 500 யூனிட்டுக்கு கீழே அவங்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்தார். இப்போ ஒரு வியாபார தொழில் நிறுவனம் கிடையாது, நீங்க வியாபார தொழில் நிறுவனம் கிடையாது, இது மக்கள் நல அரசு. நீங்க வடநாட்டு மாநிலங்களை பத்தி பேசுறீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில தான் தமிழ்நாட்டில் மின் தேவை மிக அதிகமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டில் 100% எல்லா இடங்களுக்கும் மின்சாரத்தை முதன் வழங்கியது தமிழ்நாடு கலைஞர் ஆட்சியில. நீங்க வட மாநிலத்தில் இப்ப கூட கரண்ட் இல்லாத கிராமங்கள் இருக்கு, இப்பயும் விளக்கு இல்லாம அங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். இங்க தமிழ்நாட்டில் 100% மின்சாரத்தை கலைஞர் அவர்கள் ஆட்சியில் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவர்களுடைய தேவை அதிகரிக்கின்ற பொழுது உற்பத்தியையும் இவர்கள் திட்டங்களை போட்டு கலைஞர் ஆட்சியில் கொண்டு வந்த அந்த திட்டங்கள் சொல்றேன் சார், இதை கேட்டுங்க. நீங்க இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற மின் தட்டுப்பாட்டிற்கும் எல்லாத்துக்கும் காரணமே இன்றைக்கு இருக்கிற இந்த அதிமுக அரசு. நான் ஒண்ணு சொல்றேன், இப்ப 2012 800 சூப்பர் கிரிட்டிக்கல் அனல் மின் நிலையத்துக்கு 660 மெகாவாட்டுங்க. அதுக்கு டெண்டர் என்னைக்கு வெளியிடுறாங்க? அக்டோபர் 22. இறுதியாக டெண்டர் எப்போ வழங்குறாங்க தெரியுங்களா? 2014 பிப்ரவரி. 24 மாதங்கள். அதே மாதிரிதான் 800 1320 மெகாவாட். அதுக்கு என்ன பண்றாங்க? 535 நாட்கள் டிலே டெண்டர். இவங்க வந்து அது கேஸ் கோர்ட்ல இருக்கு. உடன்குடியிலேயே 600 நாட்கள் தாமதமாக இவர்கள் டெண்டர் யாருக்கும் வழங்காம இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன காரணம்? பணிகள் அறிவிக்கப்படுகிறது, டெண்டர் கால்பார் பண்ணுது. ஏன் வெயிட் பண்றீங்க? எதுக்காக இந்த அரசாங்கம் எப்படி கிடக்குது? நத்தம் விஸ்வநாதன் மின்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றார், 2013 டிசம்பருக்குள் மின்மிகை மாநிலமாக இது மாறும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சூரிய ஒளியின் மூலமாக நாங்கள் கொண்டு வந்து 2000 மெகாவாட்டுக்கு மேல நாங்கள் மின்சாரத்தை கொண்டு வர போறோம், எல்லாமே மிகை மாநிலமா. ஒரே ஒரு மெகாவாட்டு கூட இதுவரைக்கும் தயாரிக்க இந்த அரசு இல்ல. நாங்க இதை சொன்னோம்னா மத்தவங்க உடனே திமுக அதிமுக சொல்லுது, இவங்க அதை சொல்றாங்க. நாங்கள் ஆண்டு கொண்டிருந்தவர்கள், ஆள போகிறவர்கள், நாங்க வந்து கேள்வி கேட்கிறோம். நீங்க பொதுவானவர்கள் என்ன சொல்லணும்? ஆலோசனை சொல்லுங்க. நீங்கள் ஆட்சியை பற்றி நீங்க கவலைப்படுறீங்களே தவிர தமிழ் மக்களுடைய மின்சார பிரச்சனையை பற்றி நீங்க கவலைப்படல. இந்த மின்சாரத்துறையில ஊழலும் ஊதாரித்தனமும் தான் அதிகமா இருக்குது. இதற்கு காரணம் நிர்வாக திறமையின்மை, மக்களை கவலைப்படாத பல்வேறு குளறுபடிகளுக்கான காரணம் ஊழலும் நிர்வாக திறமையின்மை சொல்லிட்டு இவங்க திரு சுபோதயகுமார் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அவர் மட்டும் இல்ல, பல்வேறு கட்சிகள் சொல்றாங்க. ஆனா இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. 6850 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் கூடுதல் சுமை ஏற்படுகிறது மின் வாரியத்துக்கு. இந்த 6887 கோடி ரூபாயை எங்கிருந்து வசூலிக்க முடியும், எப்படி வசூலிக்க முடியும்? திரு சேக்கூர் தமிழரசன் கேட்க விரும்புறேன். ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் வந்து நேற்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. சொல்லியிருக்காரு, கடந்த 3.5 ஆண்டுகள்ல 4079 மெகாவாட் மின்சாரத்துக்கான ஏற்பாடுகள் வந்து தமிழர் செஞ்சிருக்கு. 3 ஆண்டுகள்ல மட்டும் 4079 மெகாவாட்டுக்கான இழப்பை வந்து சமாளிக்கிறதுக்கு, அந்த பற்றாக்குறையை சமாளிக்க ஏற்பாடு பண்ணிருக்குன்னு திரு புகழேந்தி கேட்கிறார். ஒரே ஒரு யூனிட்டாவது மெகாவாட், ஒரே ஒரு யூனிட்டாவது அதிமுக ஆட்சியில போடப்பட்டு உற்பத்தியை எட்டி இருக்குதா?
4079 மெகாவாட் வெளியிலிருந்து வாங்கினது அல்லது திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் முக்காவாசி முடிஞ்ச போது இப்ப வந்து நிறைவேற்றப்பட்டது. அதிமுக ஆட்சியில் இதே 3.5 ஆண்டுகள்ல 1 மெகாவாட்ல 1 அலகு உற்பத்தி செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு திரு புகழேந்தி கேட்கிறார். அவருடைய கேள்விக்கு நான் தான் பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு கேட்டேன். நான் முதல்ல அவருக்கு சொல்லி விரும்புகிறேன். 91 இருந்து 96 வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி புரட்சி தலைவர் அம்மாவுடைய தலைமையில் இருந்தது. 96ல தமிழ்நாடு மின்மிகை மாநிலமா மின் பற்றாக்குறை மாநிலமா? முதல்ல அந்த கேள்வி பதில். இரண்டாவது 2006 இருந்து அன்னைக்கு மின்மிகை மாநிலமா இருந்தது. 2001 இருந்து 2006 வரைக்கும் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய தலைமையில் இருந்தது. 2006ல தமிழ்நாடு மிக மின் மாநிலமா இல்லையா? நீங்க சொன்ன இதே 96 நீங்க சொன்ன இதே 96ல 2006லயும் அதே அளவுதான் மின் பயன்பாடு இருந்ததா? அதுக்கு அடுத்தது பயன்பாடு அதிகரிக்கலையா? நீங்க இன்னைக்கே கூட முதலமைச்சர் நான் உங்கள்ட்ட இன்னைக்கு முதலமைச்சர் வந்து 4079 மெகாவாட் வந்து நாங்க வந்து சமாளிச்சிருக்கோம். அவங்க வார்த்தை அழகா பயன்படுத்துறாங்க. அது வந்து 4000 மெகாவாட் மின்சாரம் கூடுதலாக கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டது. 4079 மெகாவாட் கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டது அப்படின்னு என்ன பேசுறோமா? இந்த 2 தலைவர்களுடைய புகழாரம் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா 2 முறை ஆட்சியில் இருந்த போது தமிழகத்திலே ஏற்கனவே அம்மாவுடைய தலைமையிலான ஆட்சி நிரூபித்து காட்டியிருக்கிறது தமிழகத்தை மின்மய மாநிலமாக்கி இருக்கு. இப்பவும் அதற்கான திட்டங்கள் இப்ப மிக வேகமா அதிக அளவில் உற்பத்தி. என்னோட கேள்விக்கான பதில் கிடைக்கல. நான் என்ன கேட்கிறேன், 4079 மெகாவாட் 3 வருஷத்துல வந்திருக்குது, வழிவகை செய்யப்பட்டிருக்கு, எல்லாருமே ஏற்றுக்கிற மாற்று கருத்து இல்ல. திரு புகழேந்தியும் திமுக கேட்பது 1 யூனிட்டாவது மெகாவாட்ல 1 யூனிட்டாவது அதிமுக ஆட்சியில விதைக்கப்பட்டு அதிமுக ஆட்சியில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கா? நான் வந்து இப்ப வந்து நமக்கு வந்து முதல்ல நீர் வழியா மின்சாரம் தயாரிக்கிறோம், 2வது அனல் வழியா மின்சாரம் தயாரிக்கிறோம். பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எவ்வளவு பெரிய பணக்காரர் பாக்கி வைத்திருக்கிறார்கள். தமிழ் மக்களுக்கு வேண்டிய மின்சாரம் கொண்டு வருவதே அம்மா இப்பவும் ஒரு நிமிஷம் வரேன். திரு தமிழரசன் பதில் சொன்ன பிறகு உங்கள்கிட்ட வரேன், ஒவ்வொரு கருத்தா பதிவு. இந்த விளைவுகளுக்கு இப்பவும் கூட பெரும் பொறுப்பு யாருக்குன்னா மத்திய அரசு தான் காரணம். ஏன்னா நீங்க வந்து நமக்கு வந்து கிடைக்கிற நாம் வந்து வெளியே வாங்குறோம், அதிக விலை கொடுத்து வாங்குறோம்னா என்ன நிலைமை? அதிக விலை யாருக்கு தரோம்? மத்திய அரசுக்கு தான் தரோம். கொஞ்சம் எப்படி இப்ப நம்ம பெருமளவுக்கு வாங்குற மின்சாரம் பெட்ரோலியத்தால் தயாரிக்கப்படுகிற மின்சாரம், நாப்தாவால் தயாரிக்கிற மின்சாரம். அப்போ வந்து பெட்ரோலியத்தால் தயாரிக்கப்படுகிற மின்சாரம், வெளிநாட்டு நிலக்கரியால் தயாரிக்கப்படுகிற மின்சாரம். இந்த வெளிநாட்டு நிலக்கரி விலையேறி போறதுக்கு யார் காரணம்? மத்திய அரசு காரணம். பெட்ரோலிய பொருட்கள் விலையேறி போறதுக்கு யார் காரணம்? மத்திய அரசு காரணம். ஆக பெட்ரோலிய பொருட்களாலும் வெளிநாட்டு நிலக்கரியால் தயாரிக்கப்படுகிற மின்சாரத்தை நம்ம வாங்குறோம்னா உற்பத்தியே தான் அந்த கம்பெனிக்கு தரும், மீதியெல்லாம் மத்திய அரசுக்கு தான் தரும். இதற்கு மேல நான் ஒரு கேள்வி, மத்திய அரசு இப்ப நீங்க வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கே, இங்க வந்து கூடங்குளத்துல தயார் பண்ற மின்சாரத்தையும் நெய்வேலியில தயார் பண்ற மின்சாரத்தையும் நம்முடைய மாநிலத்துக்கு 75% தந்தா போதும், நம்முடைய பிரச்சனை தீர்ந்து போகும். நெய்வேலியில தயார் பண்ற மின்சாரத்தையும் கூடங்குளம் தயார் பண்ற மின்சாரத்திலையும் 75% தந்தா போதும். அதே மாதிரி இதே மத்திய அரசு காரணமா மீதி மாநிலங்கள் ஏங்க குறையா இருக்குது? நான் சொன்ன 2 ரூபாய் 2.9 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க. மீதி தமிழ்நாடு மாநிலங்கள் 23 மாநிலங்கள் உங்களோட கம்மியா இருக்கு. 3 ரூபாய்க்கெல்லாம் இருக்குது. 23 மாநிலம் தமிழ்நாட்டில் கம்மியா இருக்கு. அதுக்கு மத்திய மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் மத்திய மாநிலங்கள் இல்லையே, மத்திய அரசாங்கம் பிற மாநிலங்கள் இல்லையே, அவ்வளவு பயன்பாடு இல்லையே. திமுக திரு தமிழரசு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குஜராத் மாநிலம், ராஜஸ்தான் மாநிலம், திரிபுரா, ஹிமாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம் இது எல்லாமே மின் மிகை மாநிலங்கள். குஜராத் மட்டும் இல்ல, இது தாண்டி ஒரு 5-6 மாநிலங்கள் வந்து மின் மிகை மாநிலங்களா இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல மின்மிகை மாநிலமா பழைய காலத்துல இருந்தோம், நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு இந்த பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா திரு சுப உதயகுமார் சொன்னது போல தொலைநோக்கு பார்வை யாருக்கு இருந்திருக்க வேண்டும்? ஆண்டவர்களுக்கும் ஆழ்வர்களுக்கும். மின்மிகை மாநிலம் எப்போ வந்தது? 10 ஆண்டு காலமாக உலகம் முழுவதும் மின்மிகை மாநிலம் வேண்டாம் நீங்களும் சொல்லிட்டு இருந்தீங்க.
அனல் மின் நிலையம் 6 மாசம் வந்து முடக்கி வச்சிருக்கீங்க. 6 மாசம் பிறகு இப்ப இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சது மின்மை அனல் மின் நிலையத்துக்கு ஓகே சொன்னீங்க. இன்னைக்கு குஜராத் அரசாங்கத்தை பத்தி பேசுறது, குஜராத் அரசாங்கம் 2000 கோடி ரூபாய் அந்த மின்சாரத்தை சம்பாதிக்குது. ஆனா இந்த 2000 மின்மிகை மாநிலமாக வருது எந்த காலகட்டம்? கடந்த 10 ஆண்டுகள்ல யூபி அங்க இருந்தது. இன்ஸ்பைட் ஆஃப் தி ஃபேக்ட் எதிர்கட்சியாக இருந்து எந்தவித ஆதரவும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு எதிர்கட்சி ஆளுகின்ற நீங்க அப்படிதான் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில மத்திய அரசாங்கம் திமுக அப்ப ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப பேசுறாங்க 2 பேரும் அவங்க சொன்னாங்க. நீங்க திரு ராவனுடைய மின்சார பிரச்சனை சொன்னார்ல குஜராத்ல 10 ஆண்டுகள் நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்த போது மத்தியில இருந்தது காங்கிரஸ் அரசு. அவர்கள் வந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா எப்படி கடிதம் எழுதிட்டே இருந்தாரோ அதே மாதிரி நரேந்திர மோடி எழுதிட்டே இருந்தாங்க. ஆனா 10 ஆண்டுகள்ல மின்மிகை மாநிலமா குஜராத் மாறியது. ஏன் தமிழகம் மாற முடியல? நான் திருப்பி அதான் சொல்றேன். குஜராத்தில் இப்படிப்பட்ட வந்து ஒரு இதுவே இல்லையே. மின்மிகை மாநிலமாக பேசினா எங்களுக்கு எதிராக இருந்த ஆட்சிங்க. ஆனா திமுக கூட்டணி ஆட்சி, திமுகவே செய்யல, நீங்களும் செய்யலங்கிறத நான் சொல்றேன். திமுகவுக்கு ஆதரவான மத்திய அரசாங்கம் இருந்தது. அவங்க என்ன செஞ்சாங்க? நீங்க என்ன சொல்றீங்க? அங்க வந்து தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகள் ஒருவர் இருந்தார். இங்க அப்படி இல்லையே. 96 மக்கள் வாக்களிப்பு மின் மாநிலம். அப்புறம் திருப்பி பற்றாக்குறை. திரு உதயகுமார் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ண விரும்புறீங்க? ஒரு சாதாரண தமிழ் குடிமகன் இந்த பிரச்சனை ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. தமிழ் மக்கள் வந்து மின்சாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிப்பதற்கு பதிலாக ஒருத்தர் குற்றம் சாட்டுவதும் அவரவர் தலைவர்களுடைய ஆட்சியை புகழ்வது இதுக்கு தீர்வாகாது. நான் இப்ப கேட்கிறேன், தமிழக அரசு பன்னாட்டு நிறுவனங்கள், எத்தனை பன்னாட்டு நிறுவனங்கள் எவ்வளவு இலவச மின்சாரம் கொடுக்கிறது என்ற தகவலை மக்களுக்கு தர வேண்டும். அதே போல எவ்வளவு பெரிய முதலாளிகள் எவ்வளவு கடன் நிலுவைத் தொகை வைத்திருக்கிறார்கள், தமிழக மின்சார வாரியத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு நிலுவையில் இருக்கிறது, எவ்வளவு மின்சாரம் திருட்டு போகிறது, இந்த மாதிரி உள்ள தகவல்களை மக்களுக்கு தந்தால் எங்களுக்கு தெரிய வரும். இந்த மின்சாரத்துறையிலே மிகப்பெரிய ஊழல்களும் ஊதாரித்தனங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. மிகப்பெரிய முதலாளிகளை, பன்னாட்டு நிறுவனங்களை இவர்கள் பாதுகாக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலின் போது நாங்கள் ஒரு விஷயம் கேட்டோம். மக்கள் சொன்னார்கள், இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே உள்ளவர்கள் சொன்னார்கள், ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் குஜராத்தில் இருந்து அங்கே இருந்து இங்கே இருந்து மின்சாரம் கொண்டு வந்து தமிழக மக்கள் மின்சார பிரச்சனையை தீர்ப்போம் என்றார்கள். இதுவரை எதுவும் நடக்கவில்லை. இந்த பிரச்சனை தீர்க்கப்படாது. இந்த அதிமுகவும் திமுகவும் அவரவர் தலைவர்களுடைய புகழ் பாடுவதற்கு இவர்களுக்கு நேரம் பத்தாது. தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்ந்து பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. மின்சாரம் வேண்டும் என்று கேட்டால் ஐயா அவர்கள் சொல்வது போல நீதானே அணுமின் நிலையம் வேண்டாம் என்று சொல்கிறாய் என்று சொல்வார்கள். அணுமின் நிலையத்தில் ஒன்றும் வரவில்லை, வரப்போவதும் இல்லை. தமிழ் மக்களுடைய மின்சார பிரச்சனைக்கு தீர்வு என்ன? தயவு செய்து இதை ஒரு பெரிய பிரச்சனையாக எதிர்கொண்டு இதற்கு ஒரு தீர்வு கண்டுபிடிங்கள். அரசியல் செய்து கொண்டு நீங்க நிறைய ஆய்வு கட்டுரைகள் வந்து சமர்ப்பிச்சிருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்கள் ஒரு சொல்லுங்க. இந்த நம்ம ஊர்ல வந்து விவசாயிகளுக்கு, நெசவாளர்களுக்கு, குடிசைகளுக்கு எல்லாத்துக்கும் மானியம் கொடுத்தாச்சு, இலவச மின்சாரம் கொடுத்தாச்சு, 1 பைசா வசூல் பண்றது இல்ல. இதுல 500 யூனிட் வரைக்குமான மின்சாரத்துக்கு நம்ம வந்து திரும்பி மானியம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து கூடுதல் கட்டணம் உயர்த்துறதுல இன்னைக்கு கட்டணம் உயர்த்தப்பட்ட பிறகும் கூட அதற்கான மானியத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாமே அரசே செய்யணும் அப்படின்னா எங்க இருந்து வருமானம்? இன்னைக்கு 6857 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் கூடுதல் நிதி சுமை இதனால ஏற்படுகிறது மின் வாரியத்துக்கும் அரசுக்கும். இந்த 6887 கோடி ரூபாய் எப்படி ஈடு விட்டது? ஒரே ஒரு வழி சொல்லுங்க. என்னை பொறுத்தவரை இந்த விவசாயிகளுக்கும் நெசவாளர்களுக்கும் இலவச மின்சாரம் கொடுப்பதால் மிகப்பெரிய கேடு வரவில்லை. பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இலவசமாக மின்சாரம் கொடுக்கிறோம், மிகப்பெரிய முதலாளிகளை பாதுகாக்கிறோம், மிகப்பெரிய திருட்டுக்கு துணை போகிறோம். இந்த இந்திய முதலாளிகள் வைத்திருக்கிற பாக்கி தொகையை வசூலிக்கவில்லை. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கிறேனே தவிர இங்க ஏழை விவசாயிக்கு கொஞ்சம் மின்சாரம் கொடுப்பதால் அல்ல. என்னை பொறுத்தவரை பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், மக்களுக்கு வருமானத்தை அதிகரித்தால் இப்படி இலவசம் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. இந்த தமிழக அரசியல் கலாச்சாரம் எப்படி என்றால்
பொருளாதாரத்தை பற்றி பேசுவதே கிடையாது, மக்களிடம் அந்த பிரச்சனைகளை சொல்வதே கிடையாது. இப்படி இலவசமாக தந்து வாயிலை ஊட்டி ஊட்டி உங்களை அடிமைகளாக வைத்திருக்கிறோம், நாங்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் எங்களை பார்க்காதீர்கள், கவனிக்காதீர்கள், எங்களுக்கு ஜே போட்டுக் கொண்டிருங்கள் என்று மக்களை முடக்கி அடக்கி வைத்திருக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. பிரச்சனைக்கான காரணம் திரு புகழேந்தி, உங்களுடைய கருத்து. இல்ல சார், இப்ப ஒட்டுமொத்தமா பொதுவாக இருந்து கருத்துக்களை சொல்லும் பொழுது எப்படி வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஆட்சியில இருந்து ஆட்சியில இருக்கின்ற பொழுது செய்த நன்மைகளையும் சில விவரங்களையும் எடுத்து சொல்லும் பொழுது நாங்க எங்க தலைவரை உயர்த்துவதற்காகவும் எங்களுடைய நிலைப்பாட்டை உயர்த்திக் கொள்வதற்காகவும் மட்டுமே பேசினா எங்க தலைவரே அதை ஒத்துக்க மாட்டார். நாங்கள் செய்த சட்டங்கள் திட்டங்களையும் அதன் மூலமாக இருக்கின்ற பயன்பாடு. இப்போ எனக்கு முன்பு நம்ம தமிழரசன் கூட சொன்னார், அவங்க ஆட்சி முதல்ல வந்தது. நான் அந்த சண்டை சச்சரவுக்கு போக விரும்பல. நான் உதயகுமார் சாருக்கும் மற்றவருக்கும் சொல்றேன், என்ன நடந்திருக்குன்றதையாவது நம்ம தெரிஞ்சிருக்கணும்ல, அதுக்காக தான் நம்ம சொல்றோம். இப்போ 2001க்கு முன்பு 996 இருந்து 2001 வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்தது. அதை ஒத்துக்குவீங்க, நடந்தது. அப்போ நல்லா நினைச்சு பாருங்க, பேசின் பாலம் டீசல் எண்ணெய் திட்டம், திருமூர்த்தி சிறுபுணல் திட்டம், முக்கூர்த்தி சிறுபுணல் திட்டம், சாமல்பட்டி டீசல் எண்ணெய் திட்டம், திருமக்கோட்டை எரிவாயு சுழலி மின் திட்டம், பிள்ளை பெருமாள் நல்லூர் மின் திட்டம், சமயநல்லூர் டீசல் மின் திட்டம், ஆழியாறு சிறுபுணல் திட்டம், நெய்வேலி 0 யூனிட் மின் திட்டம், வழுதூர் எரிவாயு மின் திட்டம், பெருஞ்சாணி சிறுபுணல் திட்டம். இந்த 11 திட்டத்தின் மூலமாக 1200 மெகாவாட் மின் உற்பத்திக்கு வழிவகை செய்து மின் உற்பத்தியை பெருக்கியது திமுக. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த அதிமுக மின்சார உற்பத்திக்கு வழிவகை மின் உற்பத்தி. நான் இந்திய குடியரசுக் கட்சியை சேர்ந்த அதிமுகவுடைய தலைமை கட்சியான இந்திய குடியரசுக் கட்சியை சேர்ந்த திரு சேகு தமிழரசன் கேட்க விரும்புறேன். மற்ற கட்சிகளை விடுங்க, எதிர்கட்சிகளை விடுங்க, பாஜக விடுங்க, திமுக விடுங்க, இவங்க எதிர்கட்சிகள் அப்படிதான் சொல்லுவாங்க, ஒரு உள்நோக்கம் கூட இருக்கலாம். மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தோட உறுப்பினர் இருக்கக்கூடிய நாகல்சாமி சொல்றார், மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் என்பது 3 மாதங்களாக இந்த மின்கட்டண உயர்வு பத்தி ஒரு முறை கூட கூடி விவாதிக்கவே இல்லை. கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினாங்க, 3 முறை நடத்தினாங்க, அதுவும் ஒப்புக்கு நடத்தினாங்க. தமிழக அரசும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் இருக்கக்கூடிய சில உறுப்பினர்கள் சேர்ந்து பேசி வச்சு செய்த ஏற்பாடு இது என்று மின்சார ஒழுங்குமுறை ஆணைய உறுப்பினர் திரு நாகல்சாமி சொல்றார். இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? கட்டண உயர்வுக்காரன் நாங்க இல்ல, வா ஆணையம் தான் சொல்லி நீங்க முதல்ல சொன்னீங்க. இதே கருத்தை தான் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு. அதனால அதே கருத்தை தான் நாகல்சாமி இப்படி சொல்றாரு, நீங்க சொல்ற கருத்தா சொல்லியிருக்காரு. இந்த 2 பேரையும் யாரோ வெளியே இருந்து இயக்குகிறார்கள். 3 உறுப்பினர்கள் தான் அதுல இருக்காங்க ரெகுலேட்டரி கமிஷன்ல. இதுல நாகல்சாமி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நியமிக்கப்பட்டவர். அதனால நாகல்சாமி அவர் சொன்னது சொல்லுங்க. நாகல்சாமி திமுக ஆட்சியில் முழுக்க சொல்ல திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்டவரா மட்டும் இல்ல, திமுக உறுப்பினராக இருந்துட்டு போட்டோம். அவர் சொன்னது பொய்ன்னு சேலஞ்ச் பண்ணுங்க. அவர் சொன்னது பொய்ன்னு சேலஞ்ச் பண்ணுங்க. ஆமா, 3 உறுப்பினர்கள் உள்ள ஒரு 3 மாதங்கள் சாதாரண நடைமுறை. 3 இருங்க, சாதாரண நடைமுறை. தமிழகம் வெறும் 3 உறுப்பினர்கள் முடிவு பெரும்பான்மை முடிவு. இவர் சொல்றது நீதிமன்ற நடைமுறையில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினதுல தமிழகம் முழுக்க 3 ஊர்ல நடத்தினாங்க. யார் சம்மதிச்சா? எத்தனை மாத காலம் கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது அது அவருக்கு தெரியாதா? 3 ஊர்ல தான் நடந்தது. எத்தனை மாத காலம்? இந்த முடிவுக்கு வர்றதுக்கு முன்னால எத்தனை மாதத்துக்கு முன்னாடியே அவங்க தொடங்கிட்டாங்க. எத்தனை இடத்துக்கு போய் பயணப்பட்டாங்க, இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? யாரோ வெளியே இருந்து இயக்குகிறார்கள். அவர்களுடைய அந்த பேச்சை கேட்டுக்கொண்டு திரு நாகல்சாமி பேசுகிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. வெளியே இருந்து இயக்குற சொன்னாலும் நீங்க அவர் சொல்ற வெளியே இருந்து இயக்குகிறார்கள். இது சாதாரண நடைமுறை. நீங்க என்ன கொஞ்சம் பேச விடுங்களேன், என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. அவர் என்ன தப்பா சொல்லிட்டு இருக்காரு? பிரச்சனை என்ன இருக்கு? பிரச்சனையை விட்டுட்டு நாகல்சாமி சொன்னதை
அவருடைய மற்ற உறுப்பினர்கள் யாராவது வந்து அவர் சொன்னது தப்புன்னு மறுத்தாங்களா? நாகசாமி நேற்று அதெல்லாம் அவங்க யாருமே மறுக்கல. இவர் இங்க உட்கார்ந்துட்டு மறுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு உள்நோக்கத்தை கற்பிச்சுக்கிட்டு அரசியல் பேச வேணாம். மின் கட்டுப்பாடு, மின்சார இது கட்டண உயர்வு, நிர்வாக கோளாறு, நிர்வாக திறமையின்மை நீங்க ஒத்துங்க. அதை விட்டுட்டு இவர் வந்து சம்பந்தமே இல்லாம சொல்லிட்டு இருக்காரு. விமர்சிக்க முடியுமா? திரு நீங்க மறுக்கல, மற்ற யாரா மறுத்திருக்காங்களா? அவங்க வெளிப்படை யாரா பேசிருக்காங்களா? இது யாருமே பேசல. அவங்க சட்டப்பூர்வமான மறுப்புக்கு தயாராகலாம், வரலாம். வெளியில இருந்து நம்ம போல வெளியே இருந்து பேசுறது கருத்துக்கள் அல்ல. ஒரு மூவர் உள்ள ஒரு சுய அதிகாரம் உள்ள குழுல அங்க நடந்ததை வெளியே வந்து ஒரு உறுப்பினர் அவ்வளவு விரைவா சொல்றாருன்னா யார் அவர்களை தப்பா பண்ணிட்டீங்க. கூட்டம் நடந்தது தகவலை வெளியே சொல்ல, கூட்டமே நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. முழுக்க முழுக்க தவறு. பல மாதங்களாக இது எப்ப இன்றைக்கு நடக்கிற பிரச்சனை அவர் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஆணைய கூட்டம் சரியா புரிஞ்சுங்க. ஆணைய கூட்டம் என்பது வேறு, ஆணையம் நடத்தக்கூடிய கருத்து கேட்பு கூட்டம் என்பது வேறு. கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது, அது 3 இடங்கள் நடந்தது. அவர் சொல்றது ஆணையம் கூடி விவாதிகள் இந்த மாதிரி நம்ம கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும், இந்த மாதிரி மக்கள் எதிர்க்கிறாங்க, வாரியத்துக்கு நட்டம் இருக்குது, அரசு இந்த மாதிரி கருத்து இருக்குது, அப்ப நம்ம என்ன பண்ணலாங்கிற பரிந்துரை நடத்துறதுக்கு அந்த இப்ப வந்து அது வந்து வெளியே வந்து சொல்லக்கூடாத ஒரு அந்த குழுவுக்கு உள்ள அவருடைய கமுக்கமான ஒரு முறை. ஆனா அவர் வந்து வெளியே சொல்றார். மற்ற இருவர் நாளைக்கு சட்டப்பூர்வமா சொல்லலாம். அதுவரை நாம் கூட்டமே நடக்கல, அது உண்மை இல்லை சொல்ல முடியாது. கூட்டத்துக்குள்ள நடந்த கமுக்கமான விஷயம் அல்ல, கூட்டமே நடக்கல. நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? ஆணைய கூட்டமே நடக்கல, ஆணையம் நடத்தோட கருத்து கேட்பு கூட்டம் இல்ல, ஆணைய கூட்டமே நடக்கலங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. அதுல கருத்து கமுக்கமான ஆலோசனை எங்க வந்துச்சு? அதுல 3 பேர் இருப்பு. ஒரு ஆணையத்துக்கு வந்து கூட்டம் வந்து கூட்டப்படுற வந்து நீ உடனே வந்து 7 நாள் கொடுத்து பொதுக்குழு இல்ல, செயற்குழு இல்ல. ஆணையத்துக்குள்ள தகுதிகள், அந்த மரபுகள், உரிமைகள் தெரியும் இல்ல. அப்போ அந்த நிலையில அவர் அன்றைக்கே கூட்டலாம். ஆணைய தலைவர், பொறுப்பாளர். இது ஒண்ணு நீங்க வந்து சர்க்குலர் அனுப்பிச்சு 7 நாள் நோட்டீஸ் அனுப்பிச்சு கூட்டுற கூட்டம் அல்ல. இது சாதாரண ஒரு ஆணையத்துடைய மரபுகள் தெரியாதா? ஆணையத்தோட மரபு நான் தெரிஞ்சுக்கிறேன், நீங்க சொல்லுங்க. மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் கேட்கிறேன், கூட்டமே கூடாம இந்த முடிவை எடுத்தது யார்? அதுதான் கேள்வி. இதை அந்த கூட்டத்தை பற்றிய ஒரு தவறான அபிப்பிராயத்தை திரு நாகசாமி வெளியே சொல்லிட்டு இருக்காரு. என்ன அதிகாரங்களை பற்றி? கூட்டம் கூட்டப்பட்டதா? அவர் கூட்டப்படலாம் சொல்றாரு. கூட்டப்பட்ட சொன்னா முடிஞ்சு வச்சுக்காத. அதுதான் அவங்க சட்டப்பூர்வமா வெளிப்படுத்துவாங்க. ஒரு தவறாக தான் சார்ந்திருக்கிற ஒரு நிறுவனத்தை தவறாக வெளியே சித்தரிக்கிற போது எத்தகைய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கலாம், எப்படி வெளியே சொல்லலாம் என்பதை மற்ற இருவர்கள் சட்டப்பூர்வமா வெளியே சொல்லுவாங்க. அதுக்குள்ள நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? இது நேற்றைக்கு நடந்த நிகழ்வு. கூட்டினாங்களா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? நான் இன்னொரு விஷயம் மட்டும் கொண்டு போகிற முறை திரு ராகவன் கேட்க ஒரு முறை ஒரு முக்கியமான திரு தமிழரசன் வந்து எல்லாருமே வச்சாங்க. மத்திய அரசுடைய பங்களிப்பு வர வருஷம் அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லவே இல்லை. ஒரு பெரிய பட்டியலை கொடுத்தார். இந்த பட்டியல்லாம் வந்து 2006 இருந்து 11 வரைக்கும் 2010 அவ்வளவு கடுமையான ஒரு மின் பற்றாக்குறை தமிழ்நாட்டில் வந்தது. இவ்வளவு உற்பத்தி வந்தா இந்த பட்டியலில் பாதி புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நடந்தது. புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அதனுடைய தொடர்ச்சி. அதுக்கு மேல இன்றைக்கு வெளியே தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருந்து மின்சாரத்தை வாங்கலாம் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குறதே திமுக ஆட்சியில தான். சட்டப்பூர்வமான ஒப்பந்தத்தை உருவாக்குறதே திமுக ஆட்சியில தான். அதுக்கு மேல 20 ரூபா என்ற அதிகபட்ச விலையை எப்ப ஏற்படுத்தப்பட்டது? திமுக ஆட்சியில் தான் ஏற்படுத்தப்பட்டது. நீங்க ரத்து செய்யுங்க. 20 ரூபாய் யூனிட் நீங்க ரத்து செய்யுங்க. இல்ல தவறான ஒப்பந்தம் ரத்து செய்யுங்க. தலைமை செயலகத்தை பயன்படுத்த மாட்டோம் சொல்றீங்க. அண்ணா நூற்றாண்டு இடமாத்த போற சொல்றீங்க. திமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தம் தவறு, ரத்து பண்ணுங்க. நீங்க கேட்கிற கேள்வி நியாயம். ஆனா 15 ஆண்டு காலத்துக்கு ஒப்பந்தம், 30 ஆண்டு காலத்துக்கு ஒப்பந்தம். அரசுக்கு அந்த உரிமை இல்லையா? வழக்கு போட முடியுமா? அரசுக்கு அந்த உரிமை இல்லையா? ஒப்பந்தம் என்ன பண்றது பாருங்க சார். அது எப்படி? நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க சார். இப்போ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்போ வந்துங்க இந்த DCEL இருக்கு. அதுல உடன்குடி சம்பந்தமாக, உடன்குடி மின் உற்பத்தி சம்பந்தமாக போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின்படி பணிகள் துவக்கப்பட்டு நடைபெற்று இருக்க சூழ்நிலையில ஜெயலலிதா ஆட்சி வந்த உடனே, இந்த அம்மையார் ஆட்சி வந்த உடனே பணிகள் தாமதப்படுத்தப்பட்டது மட்டும் இல்ல,
இன்னைக்கு இந்த அரசாங்கம் தேவையில்லாமல் 50 கோடி ரூபாய் அதுக்கு நட்டஈடு கொடுக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அரசாங்கமே அதை நடத்தும் சொன்னாங்க. அதுல இருந்து ஒன்னும் பணிகளே நடக்கல. எல்லா பணிகளும் தாமதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதற்கு என்ன காரணம்? நாம அரசியல் பேசல. ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் என்ன ஏது அதுலாம் நான் போக விரும்பல. அது நாகல்சாமியை எதிர்த்து அவங்க 2 பேர் உள்ள இருக்கவங்க சொன்னாங்கன்னா சரியாகுமே தவிர இவர் சொல்றது அல்ல. இன்றைக்கு ஒழுங்குமுறை ஆணையம் வலியுறுத்தல் இல்லாமல் இது யாருடைய ஆலோசனையின் பேரில் இந்த கட்டண உயர்வு ஏற்பட்டது? அந்த கேள்விக்கே பதில் இல்லை. ஏன்னா முதலமைச்சராக இருக்கிறவர் யாரை கேட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு? ஆலோசனை சொல்லக்கூடாது. கருத்துக்கு மாறாக இருந்தாலும் பெரும்பான்மை கருத்து அவருக்கு வந்து உடன்பட்டு இருக்கணும். அதை வந்து வெளியில சொல்ல ஒழுங்குமுறை ஆணையம் என்பது ஒழுங்குமுறை ஆணையம் என்பது நீதிமன்ற நடைமுறை ஆணையம் என்பது நீதிமன்ற அதிகாரங்களுக்கு நிகரானது. நீதிமன்றங்களுக்கு என்ன அதிகாரம் உள்ளதோ அதை போல ஆணையங்களுக்கு நிகரான அதிகாரம் தெரியும். ஒழுங்குமுறை ஆணையம் காலத்தில் அவர் பொறுப்பில் நியமிக்கப்பட்ட அரசியலாக்குறார். ஒரு குரல் ஆணையத்தோட அதிகாரம் நீதிமன்ற உத்தரவுக்கு இணையானு சொன்னா கூடுதல் விலைக்கு வாங்கக்கூடாதுன்னு ஆணையம் 100 முறை சொல்லிருக்கு. நீங்க வாங்காம இருக்கீங்களா ஒரு கேள்வி எழுது. நான் திரு ராகவன் வேற விஷயம் கொண்டு போறேன். திரு உதயகுமார் எல்லாருமே சொன்ன விஷயம், நெய்வேலி நிலக்கரி நிலையமோ அல்லது கூடங்குளம் அணுமின் நிலையமோ அங்கிருந்து வரக்கூடிய மின்சாரத்துல 75% பங்கை தமிழக அரசுக்கு கொடுத்தால் இந்த பிரச்சனைக்கே இடம் கிடையாது. மத்திய அரசு இதுவரை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இப்போது இருக்கக்கூடிய மத்திய அரசு அதற்கான முயற்சி எடுக்குமா? முயற்சி தமிழக அரசாங்கமும் எடுக்கணும். இல்ல தமிழக அரசு கடுமையா தொடர்ந்து அதுக்கு ஒரு சிஸ்டம் ஏதோ ஃபாலோ பண்றாங்க. பட் எதுவா இருந்தாலும் கூட மத்திய அரசாங்கம், இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் இந்த பிளானிங் கமிஷன் ரீஆர்கனைஸ் பண்ணும்போது கூட மாநிலத்தினுடைய முதலமைச்சரோடு சேர்ந்துதான் டீம் இந்தியான்னு போடுறாங்க. அந்த மாதிரி மாநில அரசாங்கங்களுடைய வளர்ச்சி தான் ஒரு இந்தியா முழுக்க வளர முடியுங்கிறதுல குறிப்பா இருக்கிறோம். அதனால மாநில அரசாங்கம் இதற்கான முயற்சி பண்ணணும். ஏதோ ஒரு மத்திய அரசாங்கம் அது வேற கட்சியினுடைய ஆட்சி, இது ஒரு வேற கட்சியினுடைய ஆட்சின்னு உட்கார்ந்து சண்டை போட்டுக் கொண்டதை விட்டுட்டு இதற்கான முயற்சியை செய்யலாம். நீங்க சரியா சொன்னீங்க. கூடங்குளத்துல எத்தனை மாதிரி முதல்ல ஆதரவு கொடுத்தாங்க, விலக்கிட்டாங்க. இதையெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு அரசாங்கம், ஆளுகின்ற அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோடு நல்லிணக்கத்தோடு வைத்து இருந்து தமிழ்நாட்டில் எது நல்லதோ அதை செய்யட்டோங்கிற இந்த அரசாங்கம் அதற்கான முயற்சியை செய்யட்டும். அதை விட்டு சும்மா மாநில அரசு செய்யணும், மத்திய அரசு செய்யக்கூடாதா? கண்டிப்பா செய்யணும். கூடங்குளத்துல ஏற்கனவே அணு உலையை கடுமையாக எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள், இடிந்தகரை மற்றும் கூடங்குளம் பகுதி மக்கள் இப்போ வந்து நீங்க 3வது மற்றும் 4வது அளவு வர சொல்றீங்க. 1, 2 இன்னும் வரல. இதை சொல்லி வரல. மரியாதைக்குரிய திரு உதயகுமார் இந்த இதுல வந்து முன்னணியில இருந்து இதற்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்துள்ளதாக சொல்லி அங்க மக்கள் கிட்ட இப்ப பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டும் கேட்டாரு. நீங்க சொல்றீங்களா அந்த மக்கள் எதிர்க்கிறாங்க? அது இல்லங்கிற சார், நீங்க என்ன சொன்னீங்க? அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்க. இவர் ஆதரவோடு இவர் தான் அதை முன்னிருந்து பண்ணாரு. 14,000 ஓட்டு வாங்கினார். மக்கள் எங்க சொன்னாங்கல்ல, நீங்க ஒட்டுமொத்த மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியுமே எதிர்க்கல. இதை ஒரு காரணமா சொல்லுங்க. தமிழகத்துல 39 தொகுதியில போட்டிட்டு 2 தொகுதியில ஜெயிச்சீங்க, 37 தொகுதி தோத்தீங்க. பாஜக வந்து பேசலையா? நீங்க இங்க பாருங்க, கூட்டணி பத்தி பேசலையா? அப்ப பாஜக கொள்கையை தமிழக மக்கள் ஏற்க இப்பவும் புரிஞ்சுக்கோங்க. 39 நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு தமிழகத்துல கூடங்குளம் விஷயத்துல எல்லா கட்சியும், கம்யூனிஸ்ட், பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாருமே வேணும் தான் சொன்னோம். யாரும் எதிர்க்கல. அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. ஏதோ ஒரு டீம் வச்சுட்டு பண்ணாருங்க. சொல்றீங்க அந்த பகுதி மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. அந்த பகுதி மக்கள் இவர் இதற்காக முன்னணியில் இருந்தார், ஆதரவு கொடுத்தா அவங்களுக்கு குத்துக்க வேண்டியது. அந்த வாதத்தை ஏற்பதா இருந்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 37 தொகுதியில போட்டு நீங்க 2 தொகுதியில ஜெயிச்சீங்க. அப்ப என்ன 40 தொகுதியில போட்டு 3 ஜெயிச்சீங்க. 37 தொகுதி மக்கள் உங்களை ஏற்கல அப்படின்னா நீங்க பாஜக கலைக்க போறீங்க. அதுதான் சொல்லக்கூடாது. நீங்க ஆதரவுங்கிறது நான் விரும்புறனோ விரும்பலையோ 37 இடங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருந்தது யதார்த்தம். நான் ஏற்றுக்கிறேன் அதை. நீங்க வந்து அந்த இடத்துல எப்படி வரணும் கொண்டு போறேன் அவ்வளவுதான். உங்களுடைய வார்த்தை அப்படியே எடுத்துக்கிறோம். அதிமுக அரசு மக்களுடைய பரிபூர்ண ஆதரவை பெற்றிருக்கிறது. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பாருங்க. அந்த பக்கம் போனா உதயகுமார் தோத்தவர், இந்த பக்கம் போனா அதிமுக ஜெயிச்சு சொல்றீங்க. இங்க பாருங்க, நான் என்ன தெரியுமா சொல்றேன்? இப்ப கூட நீங்கள் காட்டுகின்ற காரணங்கள் ஏத்தி விட்டுட்டு
அவர்களுடைய இதை கொடுத்து இலவசமா கொடுத்தேன், இதனால இவ்வளவு இதுவாயிடுச்சு. மேல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒத்துக்கோங்க, அதை சரி பண்ணுங்க தான் நான் சொல்றேன். இப்ப கூட 50,000 கோடி நஷ்டம் சொல்றீங்க, காரணத்தை அசஸ் பண்ணுங்க. சும்மா மக்கள் மீது திணிக்காதீங்கன்ற நான் சொல்றது. நீங்க தப்பா நிர்வாகம் பண்ணிட்டு அதை மக்கள் மேல போடுவீங்களா? அதை செய்யாதீங்க. நீங்க சொல்ற வார்த்தைப்படி உதயகுமார் தோற்றவர், அதனால அவர் அதை பத்தி பேசக்கூடாது. நான் அப்படி பேசல. நீங்க சொன்னீங்க 14,000 வாக்கு நீங்க சொன்னீங்க. நீங்க அதிமுக 30 புரிஞ்சுக்கோங்க. நாங்க அதாவது அவரை தோத்துட்டாரு வெற்றி பெற்றாங்கிறதெல்லாம் அதுக்காக நான் காரணம் காட்டல. நீங்க என்ன சொன்னீங்க, இடிந்தகரை பகுதி மக்கள், அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே கூடங்குளம் வேணாம்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பேசுறீங்களே, இதை முன்னிறுத்தி தானே அவர் தேர்தல் அங்கே போட்டியிட்டார். அதை சொன்னே தவிர வெற்றி தோல்வி ரொம்ப சகஜம். அவர் தோத்ததுனால அவரு குறைச்சு நான் மதிப்பில்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. தவறா நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. நான் சொல்லவே இல்லை. இந்த அச்சம் இடிந்தகரை மற்றும் கூடங்குளம் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தான். மற்ற எல்லாருக்கும் நீங்க அவர் சொன்ன போல ஒரு செயற்கையான ஒரு மின் தட்டுப்பாடை ஏற்படுத்தி மின்வெட்டு இல்லன்னா அந்த கூடங்குளம் பிரச்சனை எல்லாம் தீர்வாங்க. என்ன வந்துச்சு, அப்ப அவங்க ஓட்டு போட்டு தான் செய்வாங்க. மக்கள் ஓட்டு போட பாதிக்கப்பட போற யாரு? அந்த கூடங்குளமும் அந்த இடிந்தகரை மக்கள் தானே. இதே மாதிரி கூடங்குளம் நீங்க இவர் சொல்ற மாதிரி இன்னும் வரவே இல்லைங்க. நான் கல்பாக்கம் இருந்து கொண்டிருக்கிற விசினிட்டியில் நான் வாழறேன். இன்னைக்கும் இத்தனை வருஷம் நானும் தான் அங்க இருந்திருக்கிறேன். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இன்றைக்கு அந்த உள்துறை அமைச்சகத்தினுடைய ஐபி ரிப்போர்ட்டே சில என்ஜிஓஸ் இந்த நாட்டுடைய வளர்ச்சியை தடுக்கின்ற வேலையில செய்கிறார்கள். உள்துறை ரிப்போர்ட் இருக்குது. இந்த கவர்மெண்ட் இல்ல, மோடி கவர்மெண்ட் இல்ல, அந்த கவர்மெண்டோட ரிப்போர்ட்டே இருக்குது. எல்லாம் மறுக்க முடியுமா? 11,000 கோடி ரூபாய் என்ஜிஓக்கு இந்த நாட்டில் வருஷம் வருதுங்க. என்ன மிஸ்யூஸ் ஆகிறாங்க, எத்தனை மிஸ்யூஸ் பண்றாங்க, ஆடிட்டிங் போய் பாருங்க, தெரியும். அதெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் வருதா, எல்லாருக்கும் வருது உங்களுக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் சுப உதயகுமார், உங்களுடைய இறுதியான கருத்துக்கள். ஆர்எஸ்எஸ்க்கு வருது, விஹெச்பிக்கு வருது, உங்களுடைய இந்துத்துவ அமைப்புகள் பலதுக்கும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருது. அதையும் சொல்லுங்க. இல்ல, அவர் மத அமைப்புகளை பத்தி சொல்லல. அவர் என்ஜிஓ வளர்ச்சி பணியில தடுக்கிறாங்கன்னு சொல்றாரு. அவர் கிறிஸ்டியன் மிஷனரி. உங்களுக்கு எத்தனை ஆடிட்டிங் இருக்குது, எவ்வளவு பணங்க வச்சுட்டு மத மாற்றங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து இங்க பாருங்க, முக்கியமான பிரச்சனையை விட்டுட்டு நம்ம சைடு இஷ்யூஸ் போறோம். கூடங்குளம் அணுமின் நிலையம் திறம்பட இயங்கிக் கொண்டிருந்தால் பிரதமர் நரேந்திர மோடியும் விளாடிமிர் புட்டினும் கூடங்குளத்துக்கு வந்து இதை முறைப்படி துவக்கி வைத்து இந்த திட்டத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்து வணிக ரீதியிலான மின்சார உற்பத்தி துவங்குகிற தேதியை அறிவித்திருக்கலாமே. ஏன் 2 பேரும் இந்த பக்கம் வரமாட்டேங்கிறாங்க? ஏன் விளாடிமிர் புட்டின் அங்க வந்து கையெழுத்து போட்டுட்டு ஓடிடுறாரு? விளாடிமிர் புட்டின் வர்றாருங்கிற உடனே அணுமின் நிலையம் வேலை செய்து அதுக்கு முன்னாடி 2 மாசம் படுத்துக்குது. அவர் விளாடிமிர் புட்டின் போன வாரம் அடுத்த வாரம் படுத்துக்க போகுது. இது என்ன நாடகம் ஆடுறீங்க? 8 கோடி தமிழ் மக்களுடைய உயிருக்கு எந்த விதமான மரியாதையும் கொடுக்காமல் இந்த நியூக்ளியர் பிசினஸுக்காக, இந்த அணுசக்தி வியாபாரத்துக்காக ஒரு மிகப்பெரிய கபட நாடகத்தை இங்க நடத்துறீங்க. எங்கள் மக்களுடைய உயிர்களை கடுகளவு மதிக்கவில்லை. இந்த குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த விவாதம் இந்த நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. மின்கட்டண உயர்வு பற்றி இங்க உள்ள விவாதம் பார்த்தோம். மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது? இந்த மின்கட்டண உயர்வு அவசியமா, சரியில்லையா, தவிர்க்க முடியாதா? மக்களுடைய பார்வை என்ன? இப்போது பார்க்கலாம். பாதிக்கப்படுவது மக்களா என்ற கேள்விக்கு இது மின்கட்டண உயர்வு அவசியமா, இல்லை சரியில்லையா, தவிர்க்க முடியாத கேள்விக்கு அவசியமே என்று 7% மக்களும், இது சரியில்லை தவறான முடிவு என்று 79% மக்களும், இது தவிர்க்க முடியாத கட்டண உயர்வு என்று 14% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். தவிர்க்க முடியாது என்று 14% மக்கள், சரியில்லை என்று 79% மக்கள், இது அவசியமான உயர்வுதான் என்று 7% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக பாதிக்கப்பட போவது மக்கள் தான் என்ற அடிப்படையில் மக்களுடைய உணர்வுகளை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த மக்களுடைய பாதிப்பை தவிர்க்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. 500 யூனிட்டுகளுக்கு குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு மானியம் தொடரும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. இருந்தாலும் கூட நான் தனிப்பட்ட முறையில் நினைப்பது, பொதுமக்கள் தாங்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துக்கான உரிய கட்டணத்தை செலுத்த தயங்கக்கூடாது. அந்த பழக்கம் வழக்கமாக நமக்கு மாறும்போதுதான் இதுபோன்ற மானிய சுமையிலிருந்தும் இதுபோன்ற கடன் சுமையிலிருந்தும் நாம் மீள முடியும், நம்முடைய அரசு மீளம் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்திருந்த விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.